श्रीशैलेशदियापात्रं दीपत्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोगधस्तदितराणि तनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य धियैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता यवतयस्तनयाय भूतिः सर्वं यतेव नियमेन मधन्मयानाम् आद्यस्तन प्रपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गिरिकुलं प्रणवाहि मूर्धना भूतं जलस्य मखताप्रियभट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अभिततविषयान्तरच्छटारे उपनिषता मुखमानमात्रभोगः अभिसगुणवता तथैकशेषे मधुरहृदये ममाभिरस्तु வேரங்கம் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன்வன் குருகூரி ஏரியங்கள் வாழ்வாரின் நேத்தம் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் கண்டுகொண்டென்னை சாரிமாறப்பிரான் பண்டை வல்வனை பாற்றருளினான் எந்திசையும் அறிய எம்புகேன் ஒன்தமிழ் ஷடகோபனருளையே. இந்த பாசுரமானது கண்ணனின் சிறுத்தாமலே 7வது பாசுரம். ஆழ்வார்க்கு இத்தனை வைபவம் இருக்கச் செய்தையும் அந்த வைபவத்தினால் அடியேன் பெறாப்பேறு பெற்றேன் என்று நன்னா தெரியறது, பிரத்யட்சமா நன்னா தெரியறது. அடியேன் பெற்ற பேரை எல்லாருமே பெறலாமே, அவர்களுக்கும் அந்த யோகத்தை உண்டு என்று நினைக்கிறார் சுவாமி மதுரகவி ஆழ்வார். எப்படிப்பட்ட பேரை பெற்றேன், எப்படி நீசனான இருந்தேன், நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதரின் அன்னையாயத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அந்த வைபவத்திலே ஆழ்வார் என்னை அங்கீகாரம் பண்ணப்பட்டு சதித்தேன் என்றே. எப்படிப்பட்ட வைபவம் எனக்கு கிடைச்சிருக்கு, எப்படி இருந்தேன் நான். இந்த வைபவத்தை பெறுவதற்குண்டான யோகத்தை படைத்து நீங்கள் இழந்து இருக்கிறீர்களே, எதனால இழந்திருக்கிறீர்கள் என்று யோசனை பண்ணி பார்த்தார் சுவாமி மதுரகவி ஆழ்வார். ஓ, இவர்களுக்கு தெரியவில்லை, ஆழ்வாருடைய பிரபாவம் தெரியவில்லை. அந்த பிரபாவத்தை தெரிவிக்க வேண்டும் என்கிற அபிப்பிராயத்தாலே என் திசையும் அறிய எம்புகிறேன், 8 திக்கிலும் ஆழ்வாருடைய புகழை பரப்பப் போகிறேன். என்ன புகழ்? ஆழ்வார் திருவாய்மொழி பாடின புகழா, பகவானிடத்திலே காதல் கொண்ட புகழா, பகவான் இவர் மேல வைத்த காதலா, அல்லது ஆழ்வார் ஆழ்வார்னு சொன்னாலே சம்ஸ்லேஷம் விஸ்லேஷத்தால் இவர் படக்கூடிய துன்பம் அதனுடைய புகழானா, ஷடகோபன் அருள், அவருடைய கிருபையைத்தான் சொல்ல போகிறேன். தயா அருள் கிருபையும் தெரிவித்தார். அப்படிப்பட்ட கிருபையை சொல்ல போகிறேன். அந்த கிருபையை சொன்னால் போரும் என்றால் மற்ற குணங்கள்லாம் சொல்ல வேண்டாமான்னு கேட்டார். இல்ல, எத்தனையோ குணங்கள் ஆழ்வார் கொண்டு, எந்த குணங்கள் இருந்தாலும் கிருபை இருந்தால்தான் நமக்கு ஏனைய குணங்கள் பிரகாசிப்பதற்குண்டான தன்மையே ஏற்படும். அப்ப கிருபை தான் பிரதானம், தயா தான் பிரதானம். அந்த தயா என்று சொல்ற அந்த கிருபையுடைய குணத்தை சொல்ல போகிறேன் தெரிவித்தார். அந்த கிருபை என்ன? ஆழ்வார் நமக்கு கொடுத்ததே 1000 பாசுரம், அதுவே பெரிய கிருபை. ஆழ்வாருடைய பாசுரங்கள் இல்லைன்னா இன்னைக்கு நாம எப்படி இருப்போம்னே தெரியாது. சுவாமி ஆழ்வார் பாசுரம்னா அவ்வளவு பிரசித்தியா தெரியலையே சுவாமி. ஆழ்வாருடைய பாசுரங்களை காட்டிலும் என்னென்னோ இப்ப புதுசு புதுசா வந்திருக்கு, எத்தனையோ மதங்கள் வந்திருக்கு. எத்தனை இருந்தாலும் ஆழ்வார் பாசுரத்தை போய் நீங்க பிரதானமா சொல்லிட்டு இருக்கிறேன்னா அதுதான் பிரதானம். ஏன்னா எத்தனை வந்தாலும் ஆழ்வார் பாசுரத்தை அடிவொற்றித்தான், அது அடிப்படை. அதுதான் இந்த அடிப்படை இல்லை என்ற எதுவுமே கிடையாது. ஏன் ராமாயணம் இல்லையா, மகாபாரதம் இல்லையா, புராணங்கள் இல்லையா, இதிகாசங்கள் இல்லையா? எல்லாமே இருக்கு, இல்லைன்னு சொல்லல, நன்னாதான் இருக்கு. ஆனா அந்த நன்னா இருக்கக்கூடிய அந்த தன்மையை நமக்கு பிரகாசிக்கும்படி செய்வதே ஆழ்வாருடைய திருவாய்மொழிதான். அதனால இது இருந்தா தான் அது அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சேது சரி. அப்ப உபதேசம் பண்ணினாரா? உபதேசம் பண்ணனால சில விதிமுறைகள் உண்டு.
ஏனென்றால் உபதேசம் சாமான்யமா பண்ணணும்னாலே அதற்கு முன்னாடி பார்க்கணும், பின்னாடி பார்க்கணும், சக்தியை பார்க்கணும், மணியை பார்க்கணும், இடத்த பார்க்கணும். என்ன புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கு, ஒண்ணுமே இல்லை. முன்னாடி எங்க விட்டுருக்கோம், என்ன விஷயத்துக்கு வந்திருக்கோம், என்ன பின்னாடி என்ன சொல்ல போறோம், இதை நல்லா அலசி ஆராய்ந்து பார்த்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை தான் உபதேசம். இது முதல் நிலை. இரண்டாவது, சக்தி இருக்கணும். அந்த சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும். சக்தியே இல்லை, சாமர்த்தியம் இல்லை, எந்த விதமான விஷயமும் தெரியலன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப சக்தியை பார்க்கணும். அதற்கு மேற்கொண்டு என்ன அவகாசம் கொடுத்திருக்கிற நேரம், அந்த காலம், அந்த காலத்துக்கு தகுந்தாற் போல அது உபதேசம் இருக்கணும். அதெல்லாம் உபதேசத்துக்கு உண்டான சிரமம். அதுக்கு மேல் இடம், எந்த இடத்தில் சொல்கிறோம். இந்த இடத்துல இடம் என்று சொல்லப்பட்டது எப்படிப்பட்டவர்களிடத்திலே இந்த உபதேசம் சொல்லுகிறோம், அதற்கு அனுகுணமாக நம்முடைய உபதேசங்கள் இருக்கணும். ஏதோ பாமர மக்கள் இருந்தால் அதோட உபதேசம் வேறு. நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சு திருமந்திரமுடைய தர்மஸ்லோகத்தை தெரிந்து கொண்டு ஏதோ உள்ளுரை பொருளை தெரிந்து கொள்வதற்கு வந்திருக்கலாம், அதனுடைய உபதேசம் வேறு. அப்ப அந்த உபதேசம் வேறுபட்டிருக்கணும். அதுதான் இடம். அந்த இடத்தை அந்த சொல்ல வேண்டிய இந்த சிரமங்கள்லாம் இருக்கு. பரோபதேசம்னாலே கொஞ்சம் சிரமம்தான். சுவானுபவம்னா அவ்வளவு சிரமம் இருக்காது. என்னைக்குமே நாம தனியா உட்கார்ந்து அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆழ்வாருடைய பாசங்கள் ஆகட்டும், அதே போல காலக்ஷேபம் கேட்ட காலக்ஷேபம் ஆகட்டும், நல்லா உட்கார்ந்து அனுபவிக்கலாம், எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல். அதை இன்னொருக்கு புரிய வைக்க வேண்டும். உபதேசம் பண்ணணும்னாலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார். எப்படி புரிஞ்சுப்பான்னு தெரியாது. அவளுக்கு புரியும்படியான ஒரு தன்மையிலே இந்த காலக்ஷேப அதிகாரம் சொல்லணும். அதுதான் காலக்ஷேப அதிகாரம் உண்டான ஒரு பெரிய மேம்பட்ட தன்மை. இல்லைன்னா காலக்ஷேப அதிகாரம் உட்கார முடியாது. இவ்வளவு சிரமங்கள் இருக்கு. ஆழ்வார் இவ்வளவு சிரமத்தை சென்று பரோபதேசத்துக்கு நம்ம வந்திருக்காருன்னா பெரிய விஷயம் தானே. ஏன்னா அவருக்கு பரோபதேசம் பண்ணாதான் மோட்சம்னு கிடையாது. ஆழ்வார்னு சொல்ல பகவான் அப்படின்னு ஐஷன் போறதுக்கு சித்தமா இருக்காரு. அதனால 32 வருஷங்கள் ஆழ்வார் இருந்தது, அதுக்கு மேல இல்லை. என்னமோ அதுவே அவரால் முடியல. 16 வயசுல இன்னின்ற நீர்மை இனியாமுராமன் சொன்னார். 32 கிளம்பியே போயாச்சு. அபாவத்து வீடு பெற்ற குருகூர் ஷடகோபன் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப இந்த உபதேசம் பண்றது அவ்வளவு சாமானியம் கிடையாது. அதை முதல் 10 2ஆம் திருவாய்மொழி விடிவன் முத்தமம் தொடங்கி 10ஆம் 10 5ஆம் திருவாய்மொழி ஆச்சரியமா கண்ணன்கடலினை நன்னம் மனமடைச்சி என்னும் திருநாமம் தின்னம் நானுமே அப்படின்னு நமக்கு உபதேசித்தான்னு சொல்லி கடந்த காலக்ஷத்தில் அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு இது என்ன அவனுடைய தயை. அந்த தயையில 3 விதமான தயை, பக்தி, ஞானம், வைராக்கியம். இந்த 3 இருக்கு இல்லையா. பக்தியை பத்தி அவர் உபதேசம் பண்ணியிருக்கார், வைராக்கியத்தை பத்தி உபதேசம் பண்ணியிருக்கார், ஞானத்தை பத்தி உபதேசம் பண்ணியிருக்கார். அப்படி இருக்க செய்து இப்படிப்பட்ட பக்தி, அந்த பக்தி 10ஆம் 10 இங்கிருந்து கிளம்பி பெருமாள் இவருக்கு சிவைகுண்டத்தை காமிக்கும் போது கிளம்பி போகணுமோனோ. ஓ நாவெல்லாம் அவருடைய திருவடி பத்தினோம். சுவாமி தேவரு கிளம்பினா என் செய்வது அப்படின்னு பக்தி கொண்டு இருக்கச்சு நம்மையும் விட முடியாம அவரையும் விட முடியாம என்ன. ஆனா அவர் இப்பதான் கொடுக்குறேன்னு வந்திருக்காரு. இவர் எத்தனையோ ஜென்மாக்களாக மாறி மாறி பரபிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி இருளின்ப திருவள்ளம் ஜான்மொழின்னு இப்ப பெருமா வந்திருக்காரு. இந்த வாய்ப்பை நம்ம நகர விடக்கூடாது இல்லையா. அதே நேரத்துல இங்க இப்ப சம்சாரிக்க பார்த்தா சிரமப்பட்டு இருக்கா. என்ன பண்றது அவசரமாக கண்ணன்களினை நன்னன் மரம் என்னும் திருநாமம் தென்னம் நாரணனை அப்படின்னு தெரிவித்தார். நமக்கு பரோபதேசம் பூர்த்தமா பண்ணார். அதற்கு மேற்கொண்டு இது 10ஆம் 10 5ஆம் திருவாணி. அதற்கு மேல 10:6 அருள் பெறுவார் அடியார்தம் அடியனே இருக்கும் திருமாடலின் சொல் அழகரம் பெருமான் அந்த கல்லழகர் வர. அதற்கு மேற்கொண்டு செஞ்சொற்கவிகால் உயிர்காத்தாட்சியின் திருமாலிரஞ்சோலை அந்த பெருமாளம் வர. திருப்பேர் நகராம் திருமாலிரஞ்சோலை பொறுப்பே உரைகின்றவிரான் இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்ச நிறைய புகுந்தான் விருப்பே பெற்று அமுதமுண்டு கலைத்தேன். இந்த திருப்பேர் நகரான் சுவாமி இருக்காளியா, அவரும் அனுமதிக்க புறப்பட்ட உடனே அதற்கு மேற்கொண்டு அர்ச்சராஜ மார்க்கம் சூழ்விசம் பணிமுகள் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலைதரை கையெடுத்தாடின 7 கோயிலும் வளமையந்திய என்னப்பன் வாழ்ப்புகள் நாரணன் தமரை கண்டு இந்த அர்ச்சராதிகதி பூர்ணமாக அங்கங்க என்னென்ன இருக்கோ அது பூர்ணமா அந்த நிலையை நமக்கு தெரிவித்தார்.
அந்த அனுபவத்தை பூர்ணமா நமக்கு. ஏன்னா இந்த லோகத்தில் இருந்து கொண்டு அர்ச்சனாதிகத்தை சேவிக்க முடியுமா? சேவிக்க முடியாது. ஆழ்வார் ஒருத்தர் பரபக்தி, பரஜான, பரமபக்தியில் 3 விதமான பக்திகள் இங்கேயே ஆழ்வார் கிடைத்தது இல்லையா? இதுக்கு சொன்ன அப்படிப்பட்ட பரமோபதேசம் முடிஞ்சது. அந்த பதோபதேசம் முடிஞ்ச உடனே அதுக்கு மேல திருவங்கி ஆழ்வார் இந்த மாதிரி பண்ணியிருக்கார். திருவங்கி ஆழ்வார் 1,00,000 ஒரு பதிகம் கடைசியில அதுல என்ன பண்ணாருன்னா 18 திவிதேசங்களை மங்களாசாசனம் பண்றார் ஒரே பதிகத்துல. கிட்டத்தட்ட 9-10 பாசுரங்கள், கடைசி பாசுரம் பல பாசுரம், இப்ப 9 பாசுரங்கள். 9 பாசுரத்துக்குள்ளே 2 வரி பாசுரம். அதுவும் அந்த 2 வரி பாசுரத்துக்குள்ளேயே ஒவ்வொரு வரிக்கும் 2 திவிதேசமாக வைத்துக் கொண்டு என்ன பண்ணார் அவரு? ஒவ்வொரு பாசுரத்துக்கும் 2 திவிதேசம் வைத்துக் கொண்டு 9 பாசுரத்துக்கு 18 திவிதேசங்கள் மங்களாசாசனம் பண்றார். அந்த வழிபட்ட ஆச்சரியமான மங்களாசாசனம். அதுல என்ன தெரிவிக்கிறார்? அதுல அர்ச்சை தான் பிரதாரம். இவருக்கு அர்ச்சாவதாரம் தான் புகுந்த வீடு. திருவங்கி ஆழ்வார்க்கு சாரி பிறந்த வீடு அர்ச்சாவதாரம், புகுந்த வீடு சீவை குண்டம் தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த அர்ச்சைக்குனே பாடினார் இல்லையா? அது நெடுநல் கண்டது நீர்மலை இன்று போய் கண்ணமங்கையில் காண்டுமேனாரே. நேற்று திருநீர்மலையை சேவிச்சேன், இன்று திருக்கண்ணமங்கல் சேவிக்கிறேன்னாரு. 2 வரி பாசுரம், 2 வரி பாசுரம். ஏன்னா அப்படிப்பட்ட இந்த இடத்துல என்னன்னா, எதிர் வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி, பெண் வீட்டுக்காரங்க போய் சேவிச்சுட்டு போய் சொல்லிட்டு வரணும். அந்த மாதிரி பெண் வீட்டுக்காரர் தான் எது? திருநீர்மலை. எதிர் வீட்டுக்காரர் தான் அது திருக்கண்ணமங்கை. பக்கத்து வீட்டுக்காரர் தான் என்ன? திருக்கண்ணபுரம். ஒவ்வொரு திவ்யதேசம் சொல்லி நான் கிளம்புறேன். நாமெல்லாம் பக்கத்து வீடு, அண்ட வீடு, அசன் வீடு போயிட்டு இருப்போம். இவர் அப்படி இல்லை. இவர் ஒவ்வொரு திவ்யதேசத்துல இருக்கிற பெருமாட்டை இவர் வந்து அனுமதி பெற்றுன்னு போறாரு. திருக்கண்ணபுரம் என்ன, அதே ஒரு திருக்கண்ணமங்கை என்ன, திருநீர்மலை என்ன, இந்தந்த திவ்யதேசத்துல சொல்லி கிளம்புறாருன்னு தெரிவிக்கிறார். ஆக இப்படி புறப்பட்டு போறா, அவசரமா புறப்பட்டு போறாருனோம். ஆக அப்படியா கிளம்பி 2 வரி பாடினாருனோம். அப்ப 2 வரி இந்த ஒரு அழகு. ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு திவ்யதேசமாக திருவங்குயாவை புறப்பட்டார். இதெல்லாம் இவர்களுக்கு எதனால்னா, நம்மளை திரும்பி பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன் அவசியம் கிடையாதுன்னா, நாம தான் கேட்கவே இல்லையே. ஏதாவது உபதேசம் பண்ணா யாராவது கேட்டா பரவாயில்ல, ஒண்ணு வேண்டாம், புரியத்துக்கா சொல்றேன். எங்கேயோ வெளியில காலட்சம் பண்ணிட்டு இருக்கோம். காலட்சம் பண்ணிட்டு இருக்கச்சே உட்கார்ந்தது ஒரு 20 பேர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கச்சே, அவ ஏதோ காதல குறைஞ்சுட்டு, இங்க ஏதோ பார்த்துட்டு, இங்க ஏதோ பேசிட்டு, அது ஏதோ பண்ணிட்டே இருந்தா வச்சுக்கேன். இப்ப காலக்ஷேபம் சொல்லக்கூடிய அதிகாரிகள் என்ன, சுவாமி நான் எதுக்கு சுவாமி காலக்ஷேபம் பண்ணணும், நீங்க உங்க காரியத்தை நீங்க பண்ணிட்டு அதையும் நீங்க சஸ்தமா பண்ணிக்க கொஞ்சம் ஒரு கிளம்பி போயிடுவார். அதே போல ஆழ்வார், திருவங்கை ஆழ்வார் ஆகட்டும், நம்மளவருக்கு நமக்கு உபதேசம் பண்ணிச்சு, நம்ம காது கொடுத்து கேட்டோமானா கேட்கவே இல்லையே. சுவாமி இவ்வளவு தூரம் நமக்கு உபதேசம் பண்றாரே, பரவோதேசம். அந்த உபதேசத்தால் நமக்கு நல்ல வாழ்ச்சி கிடைக்க போறது, உச்சீவனம் கிடைக்க போறது, அந்த எண்ணம் இருந்தும் நம்ம கேட்கல. அப்ப அவன் என்ன பண்ணிருக்கணும்? 2 பேரும் என்ன பண்ணிருக்கணும்? உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு பெருமாள் வந்துட்டா, நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன், இந்த வார்த்தையை சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்திருக்கலாம். ஏன்னா அவளுக்காக தான் பெருமாள் எழுதிருக்காரு. பெருமாள் நமக்கு உபதேசம் பண்ண சொன்னது உண்மைதான், அதுல இந்த சந்தேகம். தானே சொப்பிரபந்தம் பண்ணணும், மேற்கொண்டு உபதேசமும் பண்ணணும், ரெண்டும் சொல்லிதான் அமைச்சிருக்கார். ஆனா அவளுக்கு சுவானுபவம் என்று சொல்லி பகவான அனுபவிக்கிறதுலே அவளுக்கு பிரதானமான நாடி ஆயிடுச்சு. ஆனா கூட நம்மையும் கடைசி நேரத்தை பார்க்கணுன்ற அவசியம் இல்லாமன்னா, நம் மேல் இருக்கக்கூடிய கிருபை, நம் மேல் இருக்கக்கூடிய தயை, அந்த தயையால காருண்யத்தாலே நம்மையும் பார்த்து இது பண்ணணுமே கண்மை நம்ம விட்டாச்சுன்னா அவ எப்படி போயிடுவா என்கிற ஒரு பயத்தோடு நமக்கு உபதேசம் பண்ணார். அந்த இதனால பண்ணார், கிருபையடியாக பண்ணார். அதான் முக்கியம். கிருபா. அவர் கிருபை இல்லைன்னா இத்தனை பண்ணிய ஒண்ணு கூட பிரகாசிக்காது. எதுவா இருந்தாலும் பிரகாசிக்கணும், அது கிருபை இருக்கணும். கிருபை இல்லைன்னா அது பிரகாசிக்காது. அதான் கிருபைதான். அப்படிப்பட்ட கிருபையை என் திசையும் அரியை அம்பிகேன் ஒன் தமிழ் ஷடகோபனருடைய அப்படிப்பட்ட கிருபையை 8 திக்கும் போய் சொல்ல போகிறேன் தெரிவிக்கிறார் சுவாமி மதுரகவி ஆழ்வார். இத சொன்ன உடனே இன்னொருத்தர் நிறைய பேர் கேட்டா, சரி சுவாமி கிருபையத்தான் சொல்றேன்னு சொல்லிட்டு பகவானு கிருபை இல்லையா? ஆச்சரியமான கிருபை இருக்கு. எத்தனை கிருபை இருக்கு? 1-2 அத்தனை கிருபை இருக்கு. எத்தனை பேரை ரட்சிச்சிருக்காரு. அப்ப அந்த கிருபையை காட்டிலும் ஆழ்வாருடைய கிருபை உயர்ந்ததா? இப்ப மதுரகவியாட்டு நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஆழ்வார் கிருபையை எந்த திசையும் அறிய அம்பிகேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே, பகவானுடைய கிருபையை காட்டிலும் ஆழ்வார் கிருபைக்கு ஏத்தமா? ஆமான்ட்டார். என்ன சுவாமி
ஆழ்வார் கிருபை ஏத்தம் பகவான் கிருபை அவ்வளவு ஏத்தம் இல்லைன்னு. ஆமா, என்னமா நீங்க அந்த மாதிரி சொல்றீங்கன்னா, பகவானுடைய கிருபையில ஒரு குறை இருக்கு, ஆழ்வாருடைய கிருபையில அந்த குறையே கிடையாது, எந்த குறையும் கிடையாது. அவர் கிருபையில என்ன சுவாமி குறை இருக்கு? என்ன குறை இருக்கு? என்ன ஏதாவது வஞ்சிச்சுட்டே இருக்காரா? இல்ல. அப்ப என்ன குறை இருக்கு? சுவாதந்திரிங்கிற கிருபை. அவர் நேரம் எனக்கு கிட்டக்க வந்து வந்தானா, கிருபையோட தான் கிட்டக்க வரார். கிட்டக்க வந்த உடனே என்னுடைய பாபங்களுடைய கண்ணில் பட்டுதுன்னா, நக்ஷமாமி வசுந்தரே, அவரே சொல்லியிருக்கார், நான் அவனை மன்னிப்பதே கிடையாது வசுந்தரே, நான் அவனை மன்னிப்பதே கிடையாது. அப்ப கூடவே சுவாதந்திரியம் அது என்னது? நல்ல ஜல ஒருத்தருக்கு தாகம் அத்தனை தாகமா இருக்கு. காவேரியில போனா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு இருக்கலாம், எடுத்து சாப்பிடலாம். அவர் சமுத்திரத்துல இருக்கார். சமுத்திரத்தில் இருக்கச்சே அந்த படகுல போயிட்டு இருக்கார். தாகமா இருக்கு சுவாமி, தாகம் சொல்லிருக்கு, இவ்வளவு ஜலம் இருக்கு, சாப்பிட வேண்டியதானே. சுவாமி, இந்த ஜலம் சாப்பிட முடியாது, உப்பு ஜலத்தை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி உப்பு ஜலத்தை போல எது? சுவாதந்திரியம் பகவான். நல்ல ஜலத்தை போல ஆழ்வாருடைய கிருபை. எவ்வளவு வேணா எடுத்து சாப்பிட்டு இருக்கலாம், எந்த விதமான நிலையும் வராது. ஆனா உப்பு ஜலம் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்ப அந்த கிருபை இருந்தும் உப்பு ஜலத்தை போல எப்ப என்ன ஆகும்னு தெரியாது. என்ன சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுதான் உண்மை. சட்டுன்னு என்னுடைய தன் கிருபையை மட்டும் பார்த்தாருன்னா எனக்கு கொடுத்துருவார். ஐஸ்வர்யா தன் திருவிழை சேர்த்துண்டு கிருபையை பார்க்காம என்னுடைய கர்மாவை பார்த்துட்டான்னு வச்சுக்க, சுதந்திரனாச்சே, எதை வேணா பார்க்கலாம். நீ பார்த்தான்னா அதுவும் கட்சிதான் நானே. அப்படி இருக்கச்சதே பகவத் கிருபைக்கு காட்டிலும் ஆழ்வா கிருபைக்கு வைபவம். அதான் பகவத் கிருபைக்கு ஒரு குறை இருக்கு. கிருபை இருக்கலாம், கிருபை இல்லாம போலாம். ஆனா இருக்கு இல்லைன்றதுல சுவாதந்திரங்கிற குறை இருக்கணும். ஆனா ஆழ்வார் அப்படி இல்லை, பரதந்திரன். அதனாலே என்றும் என்னை இகழ்விலன் காண்பினேன் தெரிவித்தார் இல்லையா கீழ்ப்பாசுரம். அப்படிப்பட்ட யார் தன்னை பட்டு இகழ்ந்தாலும் அந்த இகழாதவர் நம்மாழ்வார். என்றும் என்னை இகழ்விலன் காண்பினேன் தெரிவிக்கிறார். கண்டு கொண்டென்னை இப்ப வியாக்கியானம் அழகிய மணவாள பெருமாள் நாயனுடைய வியாக்கியானம் பக்கம் 167. இதுவரைக்கும் அவதாரை தான் பார்த்தோம். இப்ப வியாக்கியானத்தை பார்க்கிறோம். கண்டு கொண்டு இத்தியாதி எம்பிரான் நின்று தன் புகழேத்த அருளினான் என்று இவர் சொல்ல கேட்டவர்கள் நீர் ஏற்றுகிறபடிதானே என்ன ஆழ்வாடு கிருபை என்றோ என்கிறார். ஆச்சரியமான வியாக்கியானம். அதாவது கண்டு கொண்டென்னை காரிமாறப்பிரான் பண்டவல்வினை பாத்தி அருளினான் எந்திசையும் அரிய அம்பிகேன் ஒந்தமை ஷடகோபனருளையே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. இதுல ஆழ்வார்க்கு ஞானம் உண்டு, பக்தி உண்டு, விரக்தி உண்டு, கிருபை உண்டு. நல்லா பார்க்கணும். ஆழ்வார்க்கு ஞானம் உண்டு, பக்தி உண்டு, விரக்தி உண்டு, கிருபை உண்டு. சில குணங்கள் உண்டு ஆழ்வார்க்கு. இப்ப பெரிய வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம் சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் கொடுக்கிறார். அதாவது என்னன்னா ஞானம் இருக்கு, பக்தி இருக்கு, வைராக்கியம் இருக்கு, கிருபை இருக்குன்னு சொன்னார்லே ஆழ்வார்க்கு. அதை விட இல்ல, ஞானத்தை காட்டிலும் பக்தியை காட்டிலும் வைராக்கியத்தை காட்டிலும் கிருபை தான் உயர்ந்துன்னு சொல்ல போறார் மேல. சரி, அப்படி இருக்கச்சே இதுதான் பெரிய வியாக்கியானம். அப்ப ஞானம்னா என்ன, பக்தினா என்ன, விரக்தினா என்ன, இதத்தையும் தாண்டி தயை இருக்கிற கிருபை, அந்த கிருபை என்னது அப்படின்னு அற்புதமான வியாக்கியானம் பண்ண போறார். அப்ப இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணனாலே சாமானியமா வியாக்கியானமே சுருக்கமாவும் உண்டு, விரிவாகவும் உண்டு. சுருக்கமா இருக்கக்கூடிய நிலையிலே அவ்வளவு தூரம் ஒண்ணு இருக்கா சுவாமி, அதே மேட இந்த மாதிரி சொல்லியிருப்பான், அவளும் இந்த விஷயம் சொல்லியிருப்பா, அந்த விஷயத்த சுருக்கமா சொல்லியிருப்பா. அதே நல்லா விபுலமா சொல்லணும்னா புரியத்துக்காக சொல்றேன். ஒரு விஷயத்த நன்னா சொல்லணும்னா ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேன், அந்த தலைப்புக்கு உண்டான வியாக்கியானம் பண்ணணும். 5 வரிலையும் பண்ணலாம், 5 பக்கமும் பண்ணலாம். 5 வரியில பண்ணக்கூடிய ஒரு வியாக்கியானம் என்றது பெரியவாச்சந்திர வியாக்கியானம். அவரும் சொல்லியிருக்காரு ஞானம் என்ன, பக்தி என்ன, விரக்தி என்ன, கிருபை என்ன. இது பெரியவாச்சந்திரன் சொல்லியிருக்காரு, நஞ்சியன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம பெரியவாச்சந்திர வியாக்கியானம் முடிச்சுட்டு மேற்கொண்டு நஞ்சியோட வியாக்கியானம் முடிச்சுட்டு மேற்கொண்டு அழகிய மணவாள பெருமாள் ஞானாருடைய வியாக்கியானத்தை பார்த்துட்டு இருக்கோம். இது கொஞ்சம் விபலமான வியாக்கியானம். அப்ப அவ சொல்லாதது இவர் சொல்லிட்டு இருக்காரு சுவாமி, எல்லாம் சொல்லியிருக்கா. சுருக்கமா இருக்கு. என்னைக்குமே வியாக்கியானம் என்னைக்குமே
சுருக்கமா இருக்கும். அந்த சுருக்கத்தை விரிவடைக்கணும்னா ஒவ்வொன்றும் தனித்தனியா எடுத்து பாருங்க. மொத்தமா ஞான பக்தி விரக்தி கிருபைன்னு மொத்தமா சொல்லிட்டார். இப்ப ஞானம்னா என்ன தனியா விவரிக்கிறார், பக்தினா என்ன தனியா விவரிக்கிறார், விரக்தினா என்ன தனியா விவரிக்கிறார் இல்லையா? இதன விபுலமான வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம். இந்த இடத்துல ஆழ்வாரம் ஞான் இது கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். முடிஞ்சா எழுதி வச்சிருந்தா கூட நல்லதுதான். ஏன்னா ஆழ்வாருடைய ஞானம் இருக்கே, அந்த ஞானம் தத்தத்ரய விஷயமாக இருக்கும். ஆழ்வாரின் ஞானம் தத்தத்ரயம். தத்தத்ரயம் என்ன? சித்து அச்சித்து ஈஸ்வரன். ரகசியத்திரயம்னா திருமந்திரம் தயம் சன்வஸ்லோகம். தத்துவத்திரயம்னா சித்து அச்சித்து ஈஸ்வரன். இந்த 3 விஷயமாக ஆழ்வாருடைய ஞானம் இருக்கும். அப்படி இருக்கச்சே இந்த மூவரை பற்றிதான் இருக்குன்னு. அப்ப பக்தின்னா என்ன எப்படி இருக்கும்? ஆழ்வாருடைய பக்தி எப்படி இருக்கும்? பகவான் விஷயமாக இருக்கும், ஈஸ்வரன் விஷயமாக ஆழ்வாருடைய பக்தி இருக்கும். அப்ப ஆழ்வார்க்கு ஞானம் தத்துவங்களை பற்றி இருக்கும். தத்துவம் எது? தத்துவம்னா உண்மை பொருள். அந்த உண்மை பொருளை பற்றி இருக்கும். எது உண்மை பொருள்? 3 உண்மை பொருள்கள். சித்தென்ன, அச்சித்தென்ன, ஈஸ்வரன் என்ன. சித்தென்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா, அச்சித் என்று சொல்லக்கூடிய நம் கண்ணால பார்க்கக்கூடிய ஞானம் இல்லாத தன்மைகள், அதுக்கு அச்சித்தன் வேறு. ஈஸ்வரன் என்று சொல்லி பரமச்சேதனால பகவான். இந்த 3 தத்துவங்களை பற்றி இருக்கக்கூடியது ஆழ்வாருடைய ஞானம். ஆழ்வாருடைய பக்தி ஈஸ்வரனுங்கிற ஒரே தத்துவத்தை பற்றி இருக்கும். பக்தி 3 ஞானம் 3 தத்துவங்களை பற்றி இருக்க போற, அதே போல பக்தியும் 3 தத்துவங்களை பற்றி இருக்குன்னு சொல்லப்படாது. ஞானம்தான் 3 தத்துவங்களை பற்றி ஞானம் உண்டு. பக்தி பகவான்கிட்ட மட்டுமே உண்டு, ஈஸ்வரன் மட்டுமே இருக்கும். விரக்தி சுவாமி, விரக்தி எதில் இருக்கும்? அதுவும் 3ஆ இருக்குமானா? விரக்தி தத்துவ விஷயமாக இருக்கும். இது 3 என்ன பார்த்துக்கோ. விரக்தி தத்துவத்வயம். அப்பனா 2 தத்துவங்களோடு சேர்ந்து இருக்க, 2 தத்துவங்களோடு இல்லை என்கிற தன்மை விரக்தி. அப்படின்னா ஆழ்வார்க்கு ஞானம் 3ஐ பத்தி இருக்கும். எந்த 3? சித்தென்ன, அச்சித்தென்ன, ஈஸ்வரன் என்ற இந்த 3 தத்துவங்களை பற்றி ஆழ்வார்க்கு ஞானம் இருக்கும். அப்பனா 1, 2, 3 என்னென்ன பார்க்கணும்? ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்னன்னு பார்க்கணுமோ. இப்படியே ஒரு காலட்சமோடு வச்சுக்கலாம். காலட்சம் தலைப்பு என்ன சுவாமி? 1, 2, 3. 1, 2, 3 காலட்சம் தலைப்பு கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். இது இருக்கு. 1 ஞானம், 2 பக்தி, 3 வைராக்கியம். அப்ப 1, 2, 3 இப்படியும் வச்சுக்கலாம். அல்லது 1, 2, 3 தத்துவத்திரியம். சித்தென்ன, அச்சித்தென்ன, ஈஸ்வரன் என்ன, அந்த தத்துவத்திரையும் 1, 2, 3 வச்சுக்கலாம். இது சொல்லுவேன்னா அப்ப வைராக்கியம் இருப்பது 2ஐ பத்தி. வைராக்கியம்னா தேவையில்லை தேவையில்லை, அது அப்படியே தள்ளி விடுவது. அது கொல்லத்தக்கது கிடையாது, தள்ளத்தக்கது. அதனால அப்படிப்பட்ட தள்ளத்தக்கதாக இருக்கக்கூடிய வைராக்கியத்துல பத்தி 2 பத்தி வைராக்கியத்துல. பக்தியை பத்தி எப்படி இருக்கும்? 1ஐ பத்தி. அதே ஓர் தத்துவத்தை பத்தி பக்தி, 2 தத்துவத்தில் விரக்தி, 3 தத்துவத்தில் ஞானம். அர்த்தமே இல்லை. ஒரு தத்துவத்தை பத்தி பக்தி பகவான் ஆழ்வார்க்கு பகவான் மேல இருக்கு. பகவான் ஒரு தத்துவம் தானே, அந்த ஒரு தத்துவத்தின் மேலதான் ஆழ்வார்க்கு பக்தி. அப்ப ஒரு தத்துவத்தில் பக்தி, 2 தத்துவத்தில் விரக்தி. எதுல சுவாமி இருக்கணும்? 2 தத்துவத்துல எதுல இருக்கணும்? ஞானம் எதுல இருக்கணும்? 2 தத்துவத்துல என்னென்ன தத்துவம் பின்னாடி சொல்றேன். பின்னாடி 2 தத்துவம்னா என்னென்ன தத்துவம்னு சொல்றேன். அதே போல 3 தத்துவங்களை பற்றி ஞானம். சித்தன்ன, அச்சித்தன்ன, ஈஸ்வரன் என்ற 3 தத்துவத்தை பற்றி ஞானம். இப்படியானால் ஆழ்வாரு ஞான பக்தி வைராக்கியம் இருக்கு. வேற விவரிக்க. ஞான பக்தி வைராக்கியம் என்ன? ஞானம் 3 தத்துவங்களை பற்றி, வைராக்கியம் 2 தத்துவங்களை பற்றி, பக்தி ஒரு தத்துவமான பரபிரம்மமான சிவன் நாராயண பக்தி. இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் இன்னொரு பக்கத்துல பார்ப்போம். எப்படின்னா தியாஜ்யம் தள்ளத்தக்கது, உபாதையும் கொல்லத்தக்கது. இதையும் பார்த்தோம். தள்ளத்தக்கது எது, கொல்லத்தக்கது எது? எது தள்ளத்தக்கது, இது கொள்ளத்தக்கது? ஞானம் இருக்கணுமோனோ என்பதை பத்தி ஞானம் இருக்கணும். அப்ப உபாதேய வீக்க விஷயம் பக்தி. எது கொல்லத்தக்கதோ அது பக்தி, எது தள்ளத்தக்கதோ கொல்லத்தக்கது பகவத் விஷயம். பாருங்க, எது கொல்லத்தக்கது? பகவதி விஷய ஞானம் கொல்லத்தக்கது. அதுதான் உபாதே ஐக்க விஷயம். எது உபாதே ஐக்க விஷயம்னா கொல்லத்தக்கதான விஷயம். உபாதே ஐக்க விஷயம் அது கொல்லத்தக்கதான் ஞானம். அப்படின்னா கொல்லத்தக்கது பற்றியதான
மட்டும் பக்தி இருக்கும். இது ஒண்ணு. அடுத்து ஞானம். ஆனா ஞானம் கொல்லத்தக்கதும் உண்டு, விடத்தக்கதும் உண்டு. பக்தி கொல்லத்தக்கது மட்டுமே. எதை பத்தி பத்தி? பகவான பக்தி பக்தி. அந்த பக்தி கொல்லத்தக்கது. ஆனா ஞானம் என்ன சுவாமி, எல்லாமே கொல்லத்தக்கதா? நான் இல்ல. ஞானம் அப்படி இல்ல. கொல்லத்தக்கதும் உண்டு, விடத்தக்கதும் உண்டு. அப்ப கொல்லத்தக்கது விடத்தக்கது இரண்டை பற்றியும் எது இருக்கும்? ஞானம் இருக்கும். அதற்கு மேற்கொண்டு பக்தி என்பது கொல்லத்தக்கது மட்டுமே இருக்கும். அதான் உபாதே ஐக்க விஷயம். உபாதே ஐக்க விஷயம் அப்படின்னா பக்தி தியாஜேக வீக்க விஷயம், விரக்தி. பாருங்க, பக்தி தியாஜேக விஷயம் விரக்தி, உபாதேயைக்க விஷயம் பக்தி. பக்தி என்பது உபாதேயைக்க விஷயம் அப்படின்னா பக்தி கொள்ளத்தக்கது, அதே தியாஜம் தள்ளத்தக்கது இது விரக்தி. அப்ப விரக்தின்னா தள்ளத்தக்கது, அதை பற்றி விரக்தின்னு இருக்கும். ஆனா தள்ளத்தக்கது பற்றி விரக்தி, கொல்லத்தக்கது பற்றி பக்தி. அப்ப தள்ளு கொள்ளு ரெண்டையும் பத்தினது எது? ஞானம். ரெண்டு விதமா சுவாமி எப்படி எடுத்துக்க பாருங்க. அழகிய மனவாள பெருமான் நாயனார் முதல்ல சொன்னது ரெண்டு விஷயம், மூணு விஷயம், ஒரு விஷயம் சொன்னார். ரெண்டு விஷயம் எது? விரக்தியில. மூணு விஷயம் எது? ஞானத்துல. பக்தி ஒரு விஷயத்துல, அந்த பக்தி தான் பகவான் விஷயத்துல. விரக்தி ரெண்டு விஷயத்துல, மேற்கொண்டு மூணு ஞானத்தின் விஷயத்துல. அது ஒரு பக்கம். ஆனா இங்க அடுத்து இங்க என்ன தெரிவிக்கிறாரு? பக்தி எப்படி இருக்க? ஞானம் கொள்ளத்தக்கது விடத்தக்கது ரெண்டையும் பற்றி இருக்கும், பக்தி கொள்ளத்தக்கது பற்றி மட்டுமே இருக்கும். அதாவது உபாயேதைக்க விஷயமா இருக்கக்கூடியது பக்தி, தியாஜைக்க விஷயமா இருக்கக்கூடியது விரக்தி. விரக்தின்னா வைராக்கியம், அந்த விரக்தி. அதுக்கு மேல தள்ளத்தக்கது விரக்தி, மேற்கொண்டு பக்தி மீது கொள்ளத்தக்கது. அப்ப தள்ள கொள்ள இரண்டை பற்றியும் ஞானம் இருக்கும். ஆழ்வார்க்கு ஏற்பட்ட ஞானம் ரெண்டு ஞானம். நல்லா பாருங்க. இப்ப தள்ளத்தக்கது கொள்ளத்தக்கது என்பது எது? ஞானத்தின் விஷயத்துல. ஆனா தள்ளத்தக்கது பூர்ணமாக தள்ளத்தக்கது விரக்தி, பூர்ணமாக கொள்ளத்தக்கது பக்தி, பகவான பக்தி. சரி, இப்ப இது வரைக்கும் வந்துட்டோம். இப்ப ஞானம் மூன்றை பத்தின விஷயம், அதுல கொள்ளத்தக்கது உண்டு, தள்ளத்தக்கது உண்டு. அடுத்து பக்தி பகவான பக்தியை கொள்ளத்தக்கது மட்டுமே. அதற்கு மேடி விரக்தி தள்ளத்தக்கது மட்டுமே, கொள்ளத்தக்கது கிடையாது. ஏன்னா அது மூணுக்கு வந்துடுத்து. இப்ப ஞானத்தை ரெண்டா பிரிக்கிறார். என்ன பார்த்துருக்கோம்னா, ஒன் தமிழ் ஷடகோபன் அருளியன்னு கிடையாது. இத்தனை கிருபா ஆழ்வாருக்கு இருக்கா சுவாமி? என் திசையும் பரிய அம்பிகேன் ஒன் தமிழ் ஷடகோபன் அருளியன்னு சொல்லிடணும். இத்தனை கிருபா ஆழ்வாருக்கு இருக்கான்னு இருக்கே. அந்த கிருபையை தான் தெரிவிக்கிறாரு. ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்ன, இதை காட்டிலும் மேம்பட்டது. இதெல்லாம் நமக்கு பிரகாசிக்கணும்னாலே கிருபை இருந்ததான் பிரகாசிக்க முடியும். அந்த கிருபையை சொல்வதற்கு முன்னாடி ஞானம் என்ன என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்னன்னு பார்க்கணும். அப்ப ஞானத்தை என்ன பண்ணாரு? ஞானம் மூணு விஷயத்துல ஞானம். அந்த மூணு விஷயம் ஞானமா இருந்தாலே அதுல கொல்லத்தக்கது உண்டு, தள்ளத்தக்கது உண்டு. பக்தி ஒரே விஷயத்துல, ஈஸ்வரன் விஷயத்துல. அதே விரக்தி என்று சொல்லக்கூடிய வைராக்கியம் ரெண்டு விஷயத்துல சொன்னார். சரி, இப்ப அந்த ஞானமே ரெண்டு விதமான ஞானம். நீங்க எழுதி வச்சுட்டதா புரியும். அடியன கிடுகிடுன்னு சொல்லி போயிட்டு இருக்கேன்னு. ரெண்டு விதமான ஞானம். ஒண்ணு தத்துவ ஞானம், இன்னொன்னு சாட்சாத்காரமான ஞானம். சாட்சாத்காரம் நேர சாட்சாத் பிரத்யட்சமா தெரியக்கூடிய ஒரு ஞானம். அப்படின்னா தத்துவ ஞானம் என்பதுன்னு உண்மை பொருளை பற்றின ஞானம் தத்துவ ஞானம். ஒண்ணு தத்துவ ஞானம். ரெண்டு விதமான ஞானம், ரெண்டு வகை. ஒண்ணு தத்துவ ஞானம், இன்னொன்னு சாட்சாத்காரமான ஞானம். இப்ப தத்துவ ஞானம் என்ன? உண்மை பொருள். அவ உண்மை பொருளை பற்றின ஞானம் தத்துவ ஞானம். மற்றொன்று சாட்சாத்கார ஞானம் இருக்கு இல்லையா? அந்த சாட்சாத்கார ஞானம்னா பெருமாளை பற்றின ஞானம் தத்துவ ஞானம் என்றும் சாட்சாத்கார ஞானம் என்றும் இரண்டு வகைப்படும். பகவான பற்றின ஞானமே ரெண்டு வகையா இருக்கு. என்ன சுவாமி ரெண்டு வகைன்னா, அவனை பத்தின ஞானம் தத்துவ ஞானம், பகவான பத்தின ஞானம் தத்துவ ஞானம். அதே நேரத்துல சாட்சாத்கார ஞானம் இன்னொரு ஞானம். என்னன்னு பின்னாடி விவரிக்க. சாட்சாத்கார ஞானம் இன்னொரு ஞானம், அந்த ரெண்டு வகைப்படும். தத்துவ ஞானம்னா என்ன சுவாமி? சாட்சாத்கார ஞானம்னா என்னது? தத்துவ ஞானம்னா சாஸ்திரத்தை நன்னா வாசித்து நமக்கு எந்த ஞானம் ஏற்பட்டு இருக்கிறதோ அது உண்மை பொருளை நமக்கு உரைக்கிறதோ அந்த ஞானத்துக்கு பேரு தத்துவத்தை பத்தின ஞானம். அது தத்துவ ஞானம். சாஸ்திரத்தை நன்னா வாசி அது உண்மை பொருளை சொல்றதுன்னு
சொன்ன உடனே அந்த உண்மை பொருள் தகுந்தாப்புறம் ஏதோ ஒரு தத்துவம் சொல்றதும் அந்த தத்துவத்தை பற்றின ஞானம் என்னது தத்துவ ஞானம். இது தத்துவ ஞானம். சாட்சாத்கார ஞானம் என்னன்னா நாம தியானித்து 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 சாட்சாத்கார ஞானம்னா நம்ம தியானித்து 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 அந்த தியானித்துக்கிறது மட்டும் இல்ல, தியானித்ததுக்கு மேல என்ன பண்றோம்னா நன்னா அது நல்லா முற்றி முற்றி உயர்ந்த நிலையை அடைந்து பெருமாளை கண் முன்னாடி பார்க்கிறா போல ஒரு நிலை ஏற்படுறதும் அந்த நிலைக்குதான் பிரத்யக்ஷ சமானாகார சாட்சாத்காரம்னு சொல்லுவார். பிரத்யக்ஷ சமானாகார சாட்சாத்காரம். தியானம் பண்ணிட்டே இருக்கும், நல்லா கண்ண முடிந்து தான் தியானம் பண்ணும். தியானம் பண்ணிட்டே இருக்க பண்ண 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 பண்ணனா நமக்கு கண் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி ஒரு பாவம் வரும். அந்த பாவம் வர வர நமக்கு பிரத்யட்சமா இருக்க மாதிரி தோணும். அந்த பிரத்யக்ஷ சமானாகார சாட்சாத்காரம், பிரத்யட்சமா இருக்கிறது போல இருக்கக்கூடிய ஒரு சாட்சாத்காரம். அப்பன்னா அது என்னன்னா ஆத்மாவை எல்லாம் முன்னாடி பார்ப்பதோ அது அச்சித்தை முன்னாடி பார்ப்பதோ என்றெல்லாம் சாட்காரத்தை அது கிடையாது. நல்லா பாருங்க, இப்ப பிரத்யக்ஷ சமானாகார சாட்சாத்காரம்னா கொஞ்சம் அப்படி நிதானமா சொல்றேன். பிரத்யக்ஷ சாட்காத்கார சமானாகார அதாவது சாட்சாத்காரம்னா ஏதோ நம்ம முன்னாடி பகவான் வந்துட்டாரு, யாரோ வந்திருக்கா, ஆழ்வார்லாம் வந்திருக்கா வச்சுக்க, அப்படியே முன்னாடி செவிச்சுட்டு இருக்க போனோம், அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி அர்த்தம் அந்த மாதிரி அது கிடையாது. அப்ப அந்த அந்த கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிறது, அந்த நிலையை தெரிஞ்சுக்கலையா, அப்ப அந்த நிலையை தெரிஞ்சுக்கிறோம்னு நேரா பார்த்தா நேரா இருக்கிற மாதிரி தோணும் போல, அந்த மாதிரி தோணும். அது நேரா கிடையாது. பிரத்யக்ஷ சமானாகார அதான் பிரத்யக்ஷத்தை போல பிரத்யக்ஷ சமானாகார சாட்காத்காரம். அந்த பிரத்யக்ஷ போல நமக்கு முன்னாடி நிற்கிறா போல தோன்றதுனும் தெரிஞ்சுடு அப்படின்னு இருக்கணும். அதுதான் என்னது இந்த 3 தத்துவங்களை பற்றி அறிவு ஏற்படுறது இல்லையா, அதுதான் பிரத்யக்ஷ ஞானம்ன்றது. அப்ப கண் முன்னாடி பார்க்கிறா போல ஞானம் அதுதான் தெரியும். அப்பனா அது கண் முன்னாடி பார்க்கற முடியாது, அந்த மாதிரி ஒரு பாவனை நமக்கு ஏற்படுது. அதான் பிரத்யக்ஷ சமானாகார சாட்சாத்காரம். அதான் 2வது ஞானம். ஒண்ணு சாஸ்திரஜன்ய ஞானம், மத்தொன்னு சாட்காத்கார ஞானம். அதாவது சாஸ்திராத்காரம் சாஸ்திரஜன்ய ஞானம் என்னது, சாஸ்திரத்தை வாசித்து அந்த வாசிக்க 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 ஓ இதுதான் உண்மை பொருள் அப்படின்னு அந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் சாஸ்திரஜன்ய ஞானம்னு பேர். அடுத்து சாட்காத்கார ஞானம்னா என்னது, ஒண்ணுமில்ல சுவாமி, சாட்காத்கார பிரத்யக்ஷ சமானாகார சாட்சாத்காரம். பிரத்யேக தியானம் பண்ண 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 நம்ம முன்னாடி நிற்கிற மாதிரி பெரும்பாலும் முன்னாடி செவ சாய்க்கிற மாதிரி இருக்கு சுவாமி, அந்த மாதிரி தான் சொல்றோம். செவ சாய்க்கிறான்னு சொல்ல மாட்டோம், செவ சாய்க்கிற மாதிரி அப்படியே எனக்கு நன்னா செவ சாய்க்கிறார் சுவாமி அப்படின்றாரு. அப்படின்னா அது உண்மை இல்லை, ஆனா நமக்கு அந்த மாதிரி ஒரு பாவம் ஏற்படுறதும் அந்த பாவம் ஏற்படக்கூடிய தன்மை தான் இங்க தெரிவிக்கிறார். அதுதான் பிரத்யக்ஷ சமானாகார சாட்சாத்காரம். இது யாருக்கு சாட்காத்காரம். அப்ப ஞானமே 2. ஒரு ஞானம் சாஸ்திரஜன்ய ஞானம், இன்னொரு ஞானம் சாட்சாத்கார ஞானம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப என்ன பண்றார், இந்த சாட்காத்கார ஞானத்தை 2ஆ பிரிக்கிறார். இவ்வளவு இருக்கா, சாட்காத்கார ஞானத்தை 2ஆ பிரிக்கிறார். இப்ப ஞானத்தை 2ஆ பிரிச்ச உடனே என்னது, தத்துவ ஞானம் என்னது பிரத்யக்ஷ சமானாகார சாட்சாத்கார ஞானம். முதல்ல ஞானத்தை 2ஆ பிரிச்சார். ஞானத்தை 2ஆ பிரிக்கிறது தத்துவ ஞானம், அதுக்கப்புறம் சாட்காத்காரம் 2ஆயிடுச்சு. அப்ப தத்துவ ஞானத்துல சாஸ்திரத்தை மட்டும்தான் ஸ்வரப்படுகிறது. சாட்காத்கார ஞானம் இங்க தியானம் பண்ணி 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 ஏற்படக்கூடியது சாட்காத்கார ஞானம். நம் கொண்டாடி பார்க்கிறா போல பார்வை, பார்க்கிறா போல, அதாவது சாட்சாத்கார ஞானம் என்பது நம் முன்னாடி பார்க்கிறா போல ஒரு ஞானம். ஆனா உண்மை இல்லது, அந்த ஒரு பாவம் வருதணும், அந்த பாவதானது என்ன தெரியுது சாட்சாத்கார ஞானம்னு சொன்னார். இப்ப மறுபடியும் அந்த சாட்சாத்கார ஞானத்தை 2ஆ பிரிக்கிறார். 2ஆ பிரிக்கிறாருன்னா இப்ப நம்ம சாமானியம் போலன்னு சொல்லுவோம். சில பேர் தான் சொல்லுவோம், அப்படியே பெருமாளை முன்னாடி வந்து நின்னா போல எனக்கு இருக்கு சுவாமின்ற இருக்கு சுவாமினா அவருக்கு அந்த மாதிரி ஒரு சேவை சாய்ச்சிருக்கலாம், சேவை சாய்ச்சிருக்கலாம், ஒண்ணு தாராளமா சாய்ச்சிருக்கலாம், எந்த தவறும் கிடையாது சொல்ல வந்தா. அந்த மாதிரி சாட்காத்காரம் அதைத்தான் போலன்னு சொல்றோம். போலன்னா போலன்னு போட்டு சாட்காத்காரம் போல அப்படின்னு இருக்கும். போல போல
நிஜமான சாட்சாத்காரம் இல்ல. சாட்சாத்காரம்னா என்ன அர்த்தம்? பிரத்யட்சமா தெரியாது சுவாமி, அந்த மாதிரி இல்ல. போல போல அப்படின்னு நிஜமா கிடையாது. இவருக்கு அந்த மாதிரி ஒரு பாவத்தை கொடுக்கிறார் பகவான். அந்த அனுபவத்தையும் பாவத்தையும் கொடுக்கிறார் இல்லையா, அதான் சாட்சாத்காரன்னு பேரு. நிஜமான சாட்சாத்காரம் கிடையாது. இப்போ ரெண்டு வச்சுட்டு போனோம். இப்ப முதல்ல இப்ப சாட்சாத்காரத்தை ரெண்டா பிரிக்கிறார். அது என்ன சுவாமி? வெறும் சாட்சாத்காரம், இன்னொன்னு நிஜமான சாட்சாத்காரம். வெறும் சாட்சாத்காரம் வேறு, நிஜமான சாட்சாத்காரம் வேறு. அப்படின்னா இந்த ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. இந்த உலகத்துல நமக்கு பாக்குறோமோ, நம் கண் முன்னாடி தோன்றுகிறது தன்னுடைய நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமோ சுவாமி, அங்க இருக்கிற போல இங்க இருக்கு சுவாமி, அந்த பெருமாள் போல இங்க இருக்கார். சில பேரும் சொல்ல இருக்கும், அந்த திருவேங்கடமுடையான் போல இவர் சேவை சாய்க்கிறார், அந்த பார்சாதி எம்பெருமான் போல இவர் சேவை சாய்க்கிறார், அங்க ஸ்ரீபெரும்புதூரில் எம்பெருமானாரை போல இந்த ராமானுஜர் சேவை சாய்க்கிறார் சொல்ற பணம். அப்ப சொல்லும் போது போலன்னு போடுற பணம். இப்ப போலன்னு வந்துனாலே நிஜம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அந்த நிஜம் இல்லைன்னு அதான் சாட்சாத்காரம். இந்த லோகத்துல நிஜம் கிடையாது. இந்த போலே போலேன்னு வந்துட்டாலே அனுபவிக்கலாமே தவிர அது கிடையாது. அனுபவம் இருக்குமே தவிர அனுபவம் கிடையாது. புரியத்துக்காக சொல்றேன், புரியத்துக்காக ஸ்ரீரங்கத்தில் மேல சொல்லுவோம் சுவாமி ஸ்ரீவைகுண்டம் போலன்றோம், சொல்ற மாதிரி நிச்சயம் சொல்றோம். ஸ்ரீவை இந்த வார்த்தையில பாருங்க, ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு சொல்லலையே, ஸ்ரீவைகுண்டம் போல அப்படின்னு இல்லையே சுவாமி. பூலோக வைகுண்டம் சொல்றோமே, பூலோக வைகுண்டம் சொல்றோமேன்னா சொல்றோம், வாஸ்தவம் தான். அப்போட பூலோக வைகுண்டம் தான், வைகுண்டம்னு சொல்லல. என்ன பாத்துங்க, அப்ப அந்த வைகுண்டத்தை காட்டிலும் வேறுபட்டது தன்னவா கிடைக்கிறது பூலோக வைகுண்டம் சொல்லணும். அப்ப பூலோக வைகுண்டம் வந்தாலே போல வந்துடுறது. அதே போல இந்த சாட்சாத்காரத்தை ரெண்டா பிரிக்கிறார். ஒண்ணு நிஜமான சாட்சாத்காரம் கிடையாது, மற்றொன்னு நிஜமான சாட்சாத்காரம். அப்ப இந்த லோகத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய ஞானம் என்ன? சாட்சாத்காரத்தை போல ஞானம். இந்த லோகத்துல நான் அனுபவிக்கிறதுன்னு சாட்சாத்காரத்தை போல ஞானம். அதே இங்கிருந்து நம்ம அங்க கிளம்பிட்டு வச்சுக்கேன், எங்க ஸ்ரீவைகுண்டம் போய் வச்சுக்கோங்க, ஸ்ரீவைகுண்டம் போயாச்சுன்னா அங்க பிரத்யட்சமாக சாட்சாத்கார ஞானம். அப்ப இந்த சாட்சாத்கார ஞானமே ஸ்ரீவைகுண்டம் பிரத்யட்சமா அனுபவிக்கிறமே நேரா. அப்படிப்பட்ட அனுபவம்னா அங்க திருமேனி வடிவழகு என்ன, மேற்கொண்டு இருக்கக்கூடிய குணங்கள் என்ன, அங்க இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய சோலை வாய்ப்புகள் என்ன, அங்க இருக்கக்கூடிய எதிரெதிர் எமயவர் இருப்பிடம் வகுத்தனர் கதிரவர் அவர் கைநிலை காட்டினர் அதிர்குரல் முரசங்கள் அலைகடல் முழக்கத்தம் அதிவிரி துழாய்முடி மாதவந்தவர் இது இத்தனையும் அங்க சேவிக்கிறோம்னு எல்லாம் பிரத்யட்சம் போல கிடையாது, அங்கெல்லாம் பிரத்யட்சம். அப்ப சாட்சாத்கார பிரத்யட்சமான சாட்சாத்காரம் அங்க, அதே இங்க வெறும் சாட்சாத்காரம் தான் அப்படின்னு தெரிவித்தார். சரி, இது வரைக்கும் வந்தது. இப்ப இந்த சாட்சாத்கார ஞானத்துக்கு 4 வகை இருக்கிறது, மறுபடியும் பிரிக்கிறார். இந்த சாட்சாத்காரணத்துக்கு 4 வகை பிரிக்கிறார். ஏன்னா ஏற்கனவே 2 வகை பார்த்தோம், இந்த லோகத்தில் அந்த லோகத்தில். இந்த லோகத்தில் சாட்சாத்காரம், அந்த லோகத்தில் நிஜமா பார்க்கக்கூடிய பிரத்யட்ச சமானாகார பிரத்யட்சமாக சாட்சாத்காரம் அந்த லோகத்தை பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கணும் வேறு ஒரு 4 விஷயம் சொல்றார். வேறு ஒரு 4 விஷயம் என்ன சுவாமி? பெருமாளை பத்தின சுரூபத்தை பத்தினது, பகவானுடைய குணத்தை பத்தினது, பகவானுடைய விபூதியை பத்தினது, பகவானுடைய திருமேனியை பத்தினது. இப்ப 4 சொல்றார். இப்ப முதல்ல ஞானம், அந்த ஞானத்தை 2ஆ பிரிச்சோம். என்ன பிரிச்சோம்? தத்துவ ஞானம் சாட்சாத்காரம் பிரிச்சோம். தத்துவ ஞானம்னா சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட ஞானம், அது தத்துவ ஞானம். சாட்சாத்க ஞானம்னா தியானம் பண்ண 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 பிரத்யட்ச சமானாகார சாட்சாத்காரம், பிரத்யட்சமா இருக்கிற போல ஒரு நிலை ஏற்படுத்தணும், அதுக்கு பிரத்யட்ச ஞானம் வந்து சாட்சாத்கார ஞானம்னு சொன்னார். அந்த சாட்சாத்கார ஞானத்தை 2ஆ பிரிச்சார். பிரத்யட்ச சாட்சாத்கார ஞானம், சாமானிய சாட்சாத்கார ஞானம் புரிஞ்சார். பிரத்யட்சம் எது? ஸ்ரீவைகுண்டத்துல, சாமானியம் எங்க? இங்க. அப்ப போலன்னு வந்துடுது. அதுக்கு மேல அந்த சாட்சாத்காரத்தை 4ஆ பிரிக்கிறார். 4ஆ பிரிக்கச்சு என்னென்ன? சொரூபம் என்ன, குணம் என்ன, ரூபம் என்ன, அதே போல விபூதி என்ன, இது 4 வகையா பிரிக்கிறார். சொரூபம் பகவானுடைய சொரூபத்தை பத்தினது, பகவானுடைய குணத்தை பத்தினது, பகவானுடைய ரூபத்தை பத்தினது, ரூபம்னா திருமேனி, திருமேனி பத்தினது, பகவானுடைய விபூதியை பத்தினது. இந்த 4 விஷயத்தை பத்தின சாட்சாத்காரம். சாட்சாத்காரம்னா என்ன? கண் முன்னாடி பார்க்கிறா போல, கண் முன்னாடி பார்க்கிறா போல. இது உட்புருவு நிறைய இருக்கு.
கண் முன்னாடி பார்க்கிறா போல இருக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே 4 உட்பிரிவுகள் இருக்கு. இதெல்லாம் தத்துவத்தை எடுத்திருக்காரு. கண் முன்னாடி பார்க்கிறா போல இருக்க விஷயத்திலே 4 உட்பிரிவுகள் இருக்கு. 4ஆ பிரிக்கலாம். இதெல்லாம் ஞானத்தை பத்தினது. ஞானம் என்பது பிரத்யக்ஷம் ஒண்ணு, சாஸ்திர ஜன்மம் ஒண்ணு. அந்த பிரத்யட்சத்தையும் சொரூப விஷயமோ, விபூதி விஷயமோ, விக்கிரக விஷயமோ, அதே போல குண விஷயமோ இருக்கலாம். அப்பனா பிரத்யட்சத்துல சொரூபம் பகவானுடைய இயற்கையான தன்மை பிரத்யட்ச விஷயமா இருக்கலாம். பகவானுடைய சொத்து, அந்த சொத்தும் பிரத்யட்ச விஷயமா இருக்கலாம். அதே போல அந்த பகவானுடைய விக்கிரகம் திருமேனி, அது பிரத்யட்ச விஷயமா இருக்கலாம். அந்த பகவானுடைய குணங்கள் பிரத்யட்ச விஷயமா இருக்கலாம். இந்த ஞானத்தை முடிச்சிருக்கணும். இதெல்லாம் இதுக்கு ஞானத்துக்கு. அப்ப ஞானத்துல என்னென்னது? முதல்ல 2ஆ பிரிச்சோம், அதுக்கப்புறம் பிரிச்சதுல 1 மறுபடியும் 2ஆ பிரிச்சோம், அதுக்கப்புறம் பிரிச்சதுல 2 4ஆ பிரிச்சோம். 4ஆ பிரிச்சதுல என்னென்ன வந்துச்சு? சொரூபம் என்ன, குணம் என்ன, ரூபம் என்ன, விபூதி என்ன, இந்த 4ஆ பிரிச்சு. இதெல்லாம் ஞானத்துக்கு உண்டான தன்மை. ஞானத்தை முடிச்சிட்டார். இப்ப ஞானத்தை முடிச்சுட்டு பக்தி. பக்திக்கு என்னன்னா, பக்திக்கு பல பருவங்கள் உண்டு, நிறைய பகுதிகள், பல பருவங்கள். பக்தியும் படமடங்காக இருக்கு. என்ன சுவாமின்னு ஆழ்வாரே தெரிவிக்கிறார். 3 விதமான காதல் தெரிவிக்கிறார். பெண்ணின்ற காதல், பேரமர் காதல், கடியமிக்கதோர் காதல். பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்த காரமர்மேனி நம் கண்ணன் தோழி கடியனே. பெண்ணின்ற காதல் நெஞ்சம் பெரிதடுவால் முன்னின்று இராவூழி கண்புதைய மூடிட்டால் மண்ணின்ற சக்கரத்தையும் மாயவனும் வாரானால் எண்ணின்ற நீலாவை காப்பாரார் இவ்விடத்தே அப்படின்னு சொல்லு. பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்த காரமர்மேனி நம் கண்ணன் தோழி கடியனேன்னு தெரிவிக்கிறார். 5ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி, 5ஆம் பத்து 4ஆம் திருவாய்மொழி, 5ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழி. இந்த 3 விதமான திருவாய்மொழியிலே ஆழ்வாருடைய காதலை பத்தி பறக்க உபதேசம் பண்றார். அப்படிப்பட்ட உபதேசம். அப்ப அந்த காதல் 3 பருவங்களோடு இருக்கக்கூடிய காதல். காடல் கடல் புறைய விளைவித்த, காடல் கடல் புறைய விளைவித்தன ஈரனில் விச்சி முளைத்த நெஞ்ச பெருஞ்செய்யுள் பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்த காரமர்மேனி நம் கண்ணன் தோழி கடியினைந்திருக்கிற இல்லையா? அப்ப முளைவிட்டார் போல ஒரு காதல், செடி முளைத்தார் போல ஒரு காதல், நெல் விதைத்தார் போல ஒரு காதல். முதல்ல நெல்லை விதைக்கணும், அது முதல் காதல். அடுத்து இருந்து முளை விடுமணும், அந்த முளை விடுவா போல இருக்கக்கூடிய காதல் 2ஆவது. அடுத்து செடி முளைக்கிறதுனோ, அந்த செடி முளைத்தா போல இருக்கக்கூடிய காதல். இதுதான் ஸ்ரீவத்திரமூர்த்தத்தை சுவாமி வில்லோகாச்சார் தெரிவிக்கிறார். என்ன தெரிவார்? பல்லவிதம் புஷ்பிதம் பலபரியந்தம். பல்லவிதம் புஷ்பிதம் பலபரியந்தம் வெவ்வேறு காதல். பேரவர் காதல், பெண்ணின்ற காதல், கடியமிக்கதோர் காதல், வெவ்வேறு காதல். அப்ப இந்த பக்தியை 3ஆ பிரித்த 3, அந்தந்த பக்தி என்னென்ன பக்தி? பரபக்தி, பரஜான, பரமபக்தி. இந்த 3 பக்தியிலே நமக்கு இங்க இருக்கிறது ஒரு பக்தி தான், பரபக்தி மட்டும்தான் உண்டு. பரஜானம் என்பது இங்க இருக்காது, நமக்கு இங்க கிடைக்கவே கிடைக்காது. பரஜானம் என்பது நமக்கு ஸ்ரீவைகுண்டம் போகக்கூடிய அர்ச்சராதி மார்க்கத்திலேயே நம்ம பரஜானம் இருக்கும். பரமபக்தி ஸ்ரீவைகுண்டம் போனதுக்கு பிறகு நமக்கு பரபக்தி நமக்கு கிடைக்க போறது. 3 பக்தி நமக்கு உண்டு, ஆழ்வார்க்கு உண்டு. ஆனா ஆழ்வார்க்கு 3 பக்தி இங்கே கொடுத்துட்டார். இங்கே எப்படி சுவாமி கொடுத்தாரா? பரபக்தி என்பது திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி 10ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி வரையந்தம் பரபக்தி. இவ்வளவு, ஆமா, இத்தனையும் பரபக்தி ஆழ்வார், நம்மாழ்வார்க்கு. திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாழ்மொழி 10ஆம் பத்து 8ஆம் திருவாழ்மொழி எனது திருமாலிருஞ்சோழமலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் குருமாமணி உண்டுபுரல் பொன்னித்தென்பார் திருமால் சென்று சேர்விடம் தெந்திருப்பேரு என்று சொல்லக்கூடிய 10, 8 வரைக்கும் பரபக்தி உண்டான நிலை ஆழ்வார்க்கு. அடுத்து பரஜானம் என்பது சூழ்விசம் பனிமுகில் தூரியம் முடக்கின ஆழ்கடல் அலந்திரை கையெடுத்தாடின ஏழ்பொழிலும் வளமேந்தியன் அப்பன் வாழ்வுகள் நாரணன் தமரைக் கண்டு வந்தென்னு அந்த பரபக்தி என்பது அர்ச்சராதி மார்க்கத்திலே அவருக்கு பரபக்தி உண்டாகுது. அதுக்கப்புறம் பரமபக்தி வந்து அபாபக்தி வீடு பெற்ற குருகூர்ஷரம் 10ஆம் பத்து 10ஆம் திருவாமொழி முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அபாபக்தி வீடு பெற்ற குருகூர்ஷடகோபன் தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த பரபக்தி பரஜானம் 3 சொன்னாரணும். ஆக முதல்ல விதவிதத்தா போல காதல். அப்ப இப்படிப்பட்ட காதல் என்ன பண்றதுன்னா, ஆழ்வாருடைய காதல் இந்த லோகத்தையே கபலீகரம் பண்றது, அப்படியே முழுங்குறது. கபலீகரம் விழுங்கும் அளவுக்கு ஆழ்வாருடைய காதல் இந்த லோகத்தை அபாவத்து வீடு பெற்ற
அது அபாவரச்சு அரியை அயனை அரணை அலற்றி அபாவத்து வீடு பெற்ற குருகூஷண கோபத்திருக்கிறார் இல்லையா? அப்படிங்கச்ச இந்த உலோகத்தையே கபலேந்திரம் பண்ணவங்களுக்கு ஆழ்வாடைய காலம் வளர்ந்துட்டு. ஏன்னா சிறிய விஷயத்திலிருந்தே பெருசு வரும். அந்த பெரிய பெரிய அதுக்குள்ள எத்தனை பருவங்கள் இருக்கு இல்லையா? அதனில் பெரிய என் அவா, அதனில் பெரிய என் அவான்னு இருக்கிறார் இல்லையா? சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பால் சூழ்ந்து அதனில் பெரிய பரணன்மலச் சோதி சூழ்ந்து அதனில் பெரிய சுடர்ஞான இன்பம் சூழ்ந்து அதனில் பெரிய என் அபா அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஆசியமா தெரிவிக்கிறார். அப்பனா இந்த தத்துவத்திரயத்தையும் என்ன சித்தன்ன அச்சித்தன்ன ஈஸ்வரன் என்ன 3 தத்துவங்கள் விழுங்கும் அளவிற்கு ஆழ்வாருடைய பக்தி வலுத்தான். எங்க இருக்கு சுவாமி சித்து? ஆழ்வார் திருவுள்ளத்துக்குள்ள போயிடுச்சு. அதே மாதிரி அச்சித்தங்க ஆழ்வார் திருவுள்ள போயிடுச்சு. ஈஸ்வரன் எங்க சுவாமி உள்ளுக்குள்ள போயிட்டார். 3 தத்துவத்தை விழுங்கும் அளவிற்கு ஆழ்வாருடைய பக்தி வளர்ந்துதான். அப்ப அப்படிப்பட்ட பக்தி எப்படிப்பட்டது? சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து எந்த முடிவில் பெரும்பால் பகன்மலஞான இன்பம் எத்தனை என்பது அவ அறச்சூழ்ந்து அப்படி கூட்டிய எல்லாமே அந்த பக்தி அந்த அளவுக்கு வந்து விட்டனர். இது பக்தியோட விஷயம். இப்ப முதல்ல பார்த்தது ஞானத்து விஷயம், இப்ப பார்த்தது பக்தி விஷயம். இனி விரக்தி. விரக்தின வைராக்கியம். விரக்தி ஏற்பட்டதுன்னா என்ன சுவாமி விரக்தி? விரக்தினா எது கூடாது முக்கியம். மூல பிரகிருதி பிராகிருதம். மூல பிரகிருதி இல்லையா? மூல பிரகிருதி என்ன? இந்த பிரகிருதி சம்பந்தமே கூடாது, அச்சித் சம்பந்தமே கூடாது. அச்சித் சம்பந்தம் தான் அது விரக்தி ஏற்படும். அந்த அச்சித் சம்பந்தம் கூடாது. பிராகிருதம், மூல பிரகிருதி பிராகிருதம். பிராகிருதம்னா என்னன்னா பந்துக்கள், உறவினர்கள். இந்த பந்துக்கள் கிடையாது. அதாவது பிரகிருதி என்று சொன்னது பிரகிருதி காரியமான சரீரம். இந்த சரீரம் இல்லையா? பிராகிருதம்னா இந்த சரீரத்தினால் ஏற்பட்ட பந்துக்கள். பிரகிருதி சொன்னா நம்முடைய சரீரம், இந்த பிரகிருதி காரியமான சரீரம். பிராகிருதம் சரீரத்தினால் ஏற்பட்ட பந்துக்கள். இந்த சரீர பந்துல ஆத்ம பந்து கிடையாது. ஆத்ம பந்துனா வைஷ்ணவாலா இருக்கணும். அப்ப சரீரத்தினால் ஏற்படக்கூடிய பந்துக்கள் என்னன்னா அர்த்தம்? அதுக்கு பிராகிருதம்னு பேரு. அப்படி பிராகிருதம். அப்ப சரீரத்திலும் பந்துக்களிடத்திலும் ஏற்பட்ட விரக்தி. இந்த சரீரத்தை பார்த்தாலே இன்னின்ற நீர்மை இனியா. முதல் பாட்டே அதான். பொய் நின்ற ஞானமும் பொல்லாவுருக்கும் அழுக்குழம்பும் இன்னின்ற நீர்மை இனியா முறாமை. இது வேண்டாம் 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 அப்படின்னு இந்த சரீரத்துல விரக்தி ஏற்படுது இல்லையா? அது மட்டும் இல்ல, பந்துக்களும் விரக்தி கொண்ட வெண்டீர் மக்களுற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லா காதல் மற்ற யாதும் இல்லை எந்திசையும் கீழும் மேலும் முட்டமும் உண்டபிரான் தொண்டரோமா வீழல்லா இளகண்டி துறையிருக்கிற. அப்படிப்பட்ட விரக்தி இதுல சரீரத்துல விரக்தி ஏற்படணும். இந்த சரீரம் பார்த்தாலும் வேண்டாம் சுவாமி. ஏன் பிரயோகாச்சார தெரிவிக்க என்ன தெரிவிக்கிறேன்னா, ராத்திரி படுத்துண்டேன், காலத்துல எழுந்து வந்தேன். என்ன சுவாமி யாரோட படுத்துட்டேன்னா? பாம்போட படுத்துட்டேன். பாம்போட படுத்துட்டு இருக்கல. பாம்பு எங்க இருந்துன்னா இந்த சரீரம் தான் பாம்பு. லோகாச்சாரியாய உறவே கிருஷ்ண பாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தட்ட. சம்சாரம் என்ற பாம்பாலே கனியுண்ட இந்த ஜீவாத்மாவுக்கு ஜீவாதவே நமகா அருமருந்தாக 18 ரகசிய கிரந்தங்கள் சுவாமி திருலோகாச்சார அனுப்பிதான் தெரிவிக்கிறேன். இது சொல்லுவது இந்த சரீரமே பாம்பு. இந்த பாம்போட நன்னா அணைச்சுட்டு படுத்துட்டு தந்தனும் இது சொல்றேன்டா. அப்ப இந்த சரீரம் தான் விரக்தி, வேண்டாம். அதே போல சரீரத்தினால் ஏற்பட்டது பந்துக்கள், அந்த பந்துக்களை வேண்டாம். இது விரக்தி. முதல்ல விரக்தினா வைராக்கியம். அடுத்து இன்னொரு முக்கியமான வைராக்கியம் தேவதாந்திர சம்பந்தம். ரொம்ப முக்கியம். தேவசாந்திரத்தை விரக்தி ஏற்படணும். ஆமா சாமி, வேறு தேவதை வணங்குவதோ அவர்களோடு சம்பந்தப்படுவதோ விரக்தி ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய நிலை என்னன்னா, தான் ஒரு தர்மபத்தினி, பகவானுக்கு அனன்யாக சேஷத்துவம், பகவானுக்கு ஆட்பட்ட தன்மை. இதுதான் ரொம்ப நவவித சம்பந்தத்துல பிரலோகத்தை சிவன் இருக்கிறார். அதுல முக்கியமா பர்த்து பாரியா சம்பந்தம். பர்த்து பாரியா சம்பந்தம் இருக்கு இல்லையா? அந்த உக்காரம் சொல்றது பர்த்து பாரியா சம்பந்தம். அவனுக்கே நான் ஆட்பட்ட தன்மை, அவனுக்கே நான் ஆட்பட்ட தன்மைன்னு வரும்போது நான் இவரையும் பாக்குறேன் அவரையும் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தா அது சரிபட்டு வராது. கல்யாணத்துக்கு முன்னாடி வேணா இருக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த பெண்ணை வந்து பார்த்துட்டே இருப்பா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இல்ல முன்னாடி வந்து பார்த்தேன் மறுபடியும் பார்க்கலான் இருக்கேன்னா கோஷிக்குவோம். அச்சன்மன் கோஷம். அது சாஸ்திர சம்மதமே கிடையாது. அதே போல நான் பகவான ஆட்பட்டத்துக்கு முன்னாடி எப்பவுமே ஆட்பட்ட தன்மை தான். ஆனா நீ அன்னைக்கு உனக்கு ஞானம் இல்லை. அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன். திருமேஷாவை தெரிவிக்கிறார். நின்றதந்த ஊரகத்து இருந்ததந்த பாரகத்து அன்று வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னலாம்
அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என்னென்று தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சு தேவதாந்திர சம்பந்தம் கூடாது இருக்கிறோமோ அவரோட சம்பந்தம் வச்சுட்டா என்ன சுவாமி அர்த்தம்? பர்த்தா இருக்கா, பாரியா இருக்கா, ஏதோ பர்த்தா அப்படி சரியா சோடு போட்டு வர மாட்டாரோ, உடம்பு நகனக்கெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டாரோ, அது ஒரு பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்காரு அவரையும் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னா என்ன அனர்த்தமா? அந்த அனர்த்தம் தான். அதனால ஸ்ரீமன் நாராயண் தான் பர்த்தா. அப்படி அந்த பர்த்தாவை தவிர சம்பந்தமே இருக்கக்கூடாது. அந்த சம்பந்தத்துல இருக்கக்கூடிய விரக்தி வரணும். வெறுக்கணும். இந்த கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது சிவ வைஷ்ணவ விஷயத்துல பல பேர்லாம் ஒரு சிறிய ஒரு குறைய சொல்லுவா. இவா என்ன சுவாமி எந்த தெய்வத்தையும் அடங்க மாட்டேன், ஸ்ரீமன் நாராயணன், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அதோடு நின்றான், வேற எங்கேயும் போக மாட்டேன்னு பெரிய புகார் பண்ணிட்டே இருப்பார். பண்ணிட்டுதான் இருக்காங்க. இது எப்படி அர்த்தம்னா அது என்ன சுவாமி இவருடைய மனைவி இவர் என்ன சுவாமி அவருக்கு மட்டுமே மனைவியா இருக்கு. இந்த வார்த்தையே தப்பு. இந்த வார்த்தையே தப்பு. எவ்வளவு அனர்த்தமான வாயில சொல்ல வரதுல அடி எனக்கு வரவே மாட்டேன்றது, சொல்றதுக்கு வாய் கூசுறது. அந்த நிலைதான் ஸ்ரீ வைஷ்ணவ. அவனே அவனத்தவன் மட்டுமோர் தெய்வமில்லதும் உறுப்பாடோர் உற்றிலேன் உற்றதும் உன்னடியார்கடுமைன்னு தெரிவிக்கிறார் திருவங்கி ஆழ்வார். உன்னுடைய அடியவர்களுக்கு நான் நிலைமை, இன்னொரு தெய்வம் இருக்குன்னு சொல்றவாவுடைய சம்பந்தமே எனக்கு வேண்டான்ற. இன்னொரு தெய்வம் இருக்குன்னு, அதாவது இருக்கு, அவ கிட்டக்க போகல, இருக்குன்னு சொல்றாரு. இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு எல்லாரும் வந்து இருக்க பந்துக்களே இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி அடிக்கடி என்கிட்ட போன் பண்ணி பேசுவாங்க நிறைய பேர். பாவம் அவள் ரொம்ப சிரமமா, அவ நில சிரமம் தான். அந்த சிரமத்தை கொடுத்துருக்கூடா பகவான் கொடுத்துருக்காரு. என்ன பண்றது சுவாமி, நான் இப்படி இருக்கேன் சுவாமி, இவ்வளவு பந்துக்கள் இப்படி இருக்கா, இந்த மாதிரி எனக்கு பிள்ளைகள் இப்படி இருக்கா, இன்னொரு எல்லாம் இருக்கா, அங்க போய் சாப்பிடலாமா கூடாதா, என்ன பண்றது, எல்லாம் தேவதாந்திரமா இருக்கு. என்ன வாஸ்தவம் தான், இல்லையே அடி சொல்லல. ஒரு பக்கம் பார்க்கத்தே சரீர சம்பந்தம். சரீர சம்பந்தம் தான் ஊருடன் ஒத்துவாழ்னு சொல்லுவா. ஊருடன் ஒத்துவாழ்னா அவளுக்கு தந்தவாறு அப்பனா இருக்கட்டுமே, சம்பந்தம் இருந்தா என்ன, தேவசான சம்பந்தம் என்ன, சம்பந்தம்னா இவன் கொடுக்க மாட்டாரு, இவரு கொடுக்க மாட்டாரு. சரி அந்த சம்பந்தம் இருக்கா, இருக்கு நிறுத்துக்கோ, எப்ப அந்த சம்பந்தம் உடைய அப்ப என்கிட்ட வாழணும். அது என்னவா சுவாமி அந்த சம்பந்தம் இருக்கட்டும், இந்த சம்பந்தம் இவர் ஒத்துக்க மாட்டாரு. இவருக்கு ரொம்ப சூடு சொல்லணும் அதிகம். என்னன்னா தன்னாலே ரட்சிக்கப்பட வேண்டுங்கிற தன்மை இவருக்கு. மற்ற யாரும் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும். இது உயர்ந்த ஸ்தானம், பகவானுடைய ஸ்தானம். தான் ரட்சிக்கணும், வேற ஏன் பிராட்டி ரட்சிக்க வந்தாலே தள்ளி விட்டுட்டு ஓடுற. பார்த்தமனும் திருப்பாவையில குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்சசேனத்தின் மேலேறி 32 பாசுரம். என்னன்னா இதுதான் பிராட்டி ரட்சிக்க வந்தா கூட அது என்னமா அவர் ரட்சிக்கலாம், நான் தான் ரட்சிக்கணும். அவ்வளவு தூரம் இந்த ஜீவ மலையசி சசிலிப்தம் மானதி தாமதல்பம் சுமர்ஜன விதானம் கௌஸ்துவ ஸ்வஸ்தி தீபம். பிராட்டி கூட பக்கத்துல தான் சொல்லிட்டார். வடிவானின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கை தனம் மார்புக்கு வலது பக்கம் தள்ளிட்டாரு. ஆனா இந்த ஜீவாத்மாக்கள் எங்க தரும் நம்மளாம் எங்க வச்சிருக்காருமா, கௌஸ்துவ ஸ்வஸ்தி தீபம் இந்த திருமார்பம் மத்தியில வச்சுட்டு இருக்காரு. பிராட்டி பக்கத்துல தள்ளிட்டார். ஆனா எவ்வளவு தூரம் அதுக்கு மதிப்பு கொடுத்திருக்காரு. எத்தனை மதிப்பு! மலையதி சசிலிப்தம் மாலதி தாமதல்பம் சுமர்ஜன விதானம் கௌஸ்து நம்பெருமாள் சேர்த்து கௌஸ்துபம். அந்த கௌஸ்துபத்தை தான் அவர் இருந்தாதான் கௌஸ்துபம். எது சொல்ல வந்தனா அந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்துருக்கானா, அவ்வளவு தூரம் என் புள்ள எனக்கு 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 நாம கிடைச்சிட்டோம்னா ஆனந்தம் அவருக்கு. நாம நினைக்கிறோம் நாம நன்றா செய்ய வேண்டும் படிச்சு நமக்கு தானே சுவாமி ஆனந்தம். இல்ல, ஆனந்தம் அவருக்கு. தன் சொத்து தனக்கு கிடைச்சதுன்னு ஆனந்தம். அப்படிப்பட்ட ஆனந்தப்படக்கூடியவன் வேற யாரும் ரட்சித்தா அவர் ஒத்துப்பாரு. அவர் மனசுதான் பிடிக்குமா, சுவாமி என் சொத்தை நான் ரட்சிக்கணும், என் சொத்தை யாரும் ரட்சிக்க முடியாது, நான் ரட்சத்துக்கு அனுமதிக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வேலை அங்க போறியா, சரி போய்க்கோ, இந்த ஜென்மல வந்து நினைச்சா வரலையே, என்ன பண்றது, என்ன செய்யறது, நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்கிறது. அதுல விரக்தி பிரதானமா இருக்கணும். நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதரே ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னுடைய தேவலோகத்தில் படைத்தான் குன்னம் புகழ் வழியாடுகளை திறந்துருவதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதரே அறிஞ்சிருக்கிற தேவதாந்திர விஷயத்துல விரக்தி பூர்ணமா இருக்கணும். பூர்ணமா இருக்கணும்னா எப்படி சுவாமினா, பூர்ணமா இருக்கணும். ஒரு துளி கூட அந்த நிலையே இருக்கப்படாது. ஏன்னா ஆனா சில பேர் பரந்த நோக்கு உங்களுக்கு இல்ல சுவாமி. நாங்களாம் பாருங்க, இங்கேயும் போறோம் அங்கேயும் போறோம். இதுக்கு வேற கிழமை வேற சொல்லுவா, திங்கக்கிழமைனா இங்க, செவ்வாய்க்கிழமை இங்க, புதன்கிழமைனா இங்க, வேலைக்கிழமைனா இங்க, வெள்ளிக்கிழமைனா இல்ல, சனிக்கிழமை பெருமாள் சந்தி.
அது என்னமோ யார் சனிக்கிழமை பெருமாள் சொன்னது யார் சொன்னான்னு தெரியல. இல்ல எந்த அடியே நிறைய சாஸ்திரத்தை பார்த்துட்டேன், பெரியவாட்டெல்லாம் கேட்டேன், அந்த மாதிரி இல்லையேப்பான்னு அவளும் சொல்றா. என்னவோ தெரியல, சனிக்கிழமை பெருமாளுக்கு. அது இன்னைக்கு தட்டின்னு இருக்கா பாருங்க, இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாள் வாரம் அப்படின்னு போட்டுருவான். அப்ப மற்ற வாரம் பெருமாள் வாரம் கிடையாது. எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊடி ஊழிதரும் அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாம். எந்த நிலையா இருந்தாலும் சரி அவன்தான் பகவான். காலமே அவன்தான், தேசமே அவன்தான், எல்லாமே அவன்தான். அப்படி கச்சது இந்த சனிக்கிழமைன்னு சொல்றா பாருங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. அந்த மாதிரி பேசுறா பாருங்க, அதெல்லாம் விரக்தி இருக்கும். அந்த விரக்தி அவரோட சம்பந்தம் இருந்தாலே விரக்தின்னு இது கொஞ்சம் ஜாகிரதையா சொல்ல வேண்டியது. இன்னைக்கு அவரோட சம்பந்தம் இருக்கான்னா எத்துக்காக சொல்றேன், யாரும் தவறா நினைக்க வேண்டாம். என்ன சுவாமி நான் பெண்ணை கொடுத்த இடங்க அது தேவதானத்தை இடம் சுவாமி, நான் என்ன சுவாமி பண்றது? கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணும். கிடைக்கலையே சுவாமி, நீங்களும் ஒவ்வொன்றும் பேசுகிறேன், கிடைச்சா நான் ஏன் சொல்ல போறோம்? வைஷ்ணவால் தான் கொடுக்கணும்னு இல்லைன்னா நான் ஏன் சொல்ல போறேன்னா, பகவான்கிட்ட பிரார்த்தின்ற ஆச்சாரண்ட பிரார்த்திட்ட நிச்சயம் பண்ணுவோம், பண்ணாம இருக்க மாட்டோம். தன் சொத்தை இன்னைக்கா விடுவாருன்னா விடவே மாட்டான். விடுவேனோ என் விளக்கை வெண்ணாவே நடுவே வந்து உயர் கொள்கின்ற நாதன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதனால அந்த நிலை உண்மையா இருந்துட்டு வச்சுக்கேன். இல்லையா சுவாமி, அங்க கொஞ்சம் நல்ல சொத்து இருக்கு, நல்லா படிச்சிருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறானே, வீடு நிறைய நலபுறங்கள்லாம் நிறைய இருக்கு, இங்க யாரோ ஸ்ரீ வைஷ்ணவம் சொல்லிருக்கா, ஒண்ணுமே இல்லையா சுவாமி, நாளைக்கு பிரசாத்துக்கு கொஞ்சம் சிரமமா போயிடுமோ, என்ன பண்றது? அங்கேயே கொடுத்துரும். யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, இந்த எண்ணம் கூடாது, கூடவே கூடாது. குமுதவல்லி மாதிரி இருக்கணும். நிச்சயமே நீ 1000 பேர் தயாராதனை பண்ண அப்பதான் கல்யாணம் வைப்பேங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்கள் இருந்தா ஸ்ரீவேஷம் நன்னா தழைக்கும். அது அதுவும் பண்ணிட்டு ஒரு வருஷ காலம் பண்ணிட்டு வந்துட்டாரு. பண்ணிட்டு வந்துட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா? கிடையாதுன்ட்டான். இன்னும் என்ன இருக்கு, நான் போய் சமாசனம் பண்ணுவான்னு நேர போனார். வஞ்சலவல்லி நாயக்காத சீனிவாச பெருமாட்ட போனார், எனக்கு சமாசனம் பண்ணி கொடுத்தா கச்சையை காமிச்சு பண்ணிட்டார். இப்ப வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு உடனே ஆயிட்டா, திருவங்கி ஆழ்வார் ஆயிட்டார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த நிலை இருக்கும். அப்பனா என்ன, உன் அடியார் அவர் தான் தெரிவிக்கிறார். மற்றுமோ தெய்வம் உள்ளது. இவர் எப்படி இருந்தாரு? குமுதவள்ளி, அதனால அவங்க பேரே திருவங்கை ஆழ்வார்னு பேரு. தெரியும் அவங்க பேரு என்ன? பரகாலன், கலிகண்டி, கலியன், எத்தனையோ பேரு. ஆனா பிரசித்தமா இருக்கிறது திருவங்கை ஆழ்வார். கோதைகளை வைத்துக் கொண்டு அவர் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? உற்றதும் உன் அடியார் கடமை மற்றுமோ தெய்வம் அல்லது என்று இருப்பாரோ கூற்றேன். உற்றதும் உன் அடியார் கடமை மற்றெல்லாம் பேசினேன் திருவெட்டும் கட்டு கண்ணபுரத்திரை அம்மானே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இன்னொரு தெய்வம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அதோடு நிறுத்தல. இவர் என்ன சொல்லிக்கலாம்? மற்றொரு தெய்வம் அல்லது என்று இருப்பாரோடு விட்டுலேன்னு அப்படி வேண்டாம் சுவாமி, இன்னொரு தெய்வம் இருக்குன்னு எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அந்த மாதிரி யார் சொல்லிருக்காளோ அவளோட எனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு நம்ம எங்க இருக்கணும்னு பார்க்கணும். என்று இருப்பாரோடு விட்டுலேன் ஒற்றதும் முன்னடியார் கடமை அப்படின்னு சொல்லிக்கலையா? அப்படிப்பட்ட சம்பந்தம் இல்லவே இல்லை. அதனால்தான் தேவதாந்தர பக்தல் விரக்தி ஆழ்வாட்ட பரிபூர்ணமா இருக்கு. 1 2 இல்ல, லிங்கத்திட்ட புராண தீரம் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாதி செய்வீர்கள் மற்றொரும் தெய்வமும் ஆகி நின்றான் நாட்டினான் தெய்வமங்கம் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம். இது தொடர்படி ஆழ்வார். இவர் நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வ நாயகம் தானே. இது நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சிதே இத்தாதி விஷயங்கள விரக்தி ஏற்படும். அப்பனால்தான் தேவதாந்தர்கள் பக்கல் விரக்தி. அடுத்தது சப்தாதி விஷயல் பக்கல் விரக்தி. சப்தாதி விஷயம்னா சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள். அப்படின்னா இந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய விரக்தி என்ன சுவாமி விரக்தி? நம்மள சரீர அனுபவம், சரீர அனுபவம். நன்னா இருக்காரு அந்த பொண்ணு, இந்த ஆண்மகன் நன்னா இருக்கானு அனுபவிக்கணும் தொடர்பு. சூப்பன் அப்படித்தானே பண்ணா. ராமன் கிடைக்கலன்னா லக்ஷ்மணா நீயாவது உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டான். முதல்ல ராமனை கேட்டு பார்த்தா நான் வேண்டான்ட்டான். லக்ஷ்மணா நீயாவது நான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டான். சித்திக்கு சொல்ல வந்தேன்னா இந்த நிலையில இருக்கு இல்லையா? அப்படி இருக்கச்சு இந்த மாதிரி சப்தங்கள் விரக்தி ஏற்படும். கண்ட விஷயங்கள் சாப்பிடுறது பாருங்க. இன்னைக்கு நிறைய அநேகம் வியாதிகள் அதனால்தான் வருது. ஆச்சாரமான, அதாவது சாஸ்திரம் சொன்னபடி நம்ம சாப்பிட்ட வச்சுக்க எந்த விதமான வியாதியும் வராது, வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கச்சு சாஸ்திர சம்மதமா இருக்கக்கூடிய காய்கறிகள் என்னென்ன சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த நிலையில சாப்பிடணும், இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நீங்க எங்கேயாவது பூர்வாச்சாரர்களுக்கு சுவாமி இந்த வியாதி சுவாமி அந்த வியாதி சுவாமி ஏதாவது கேள்விப்பட்டிருக்காரு? குரு பரம்பரை எங்கேயா வந்திருக்கா?
எதுவுமே கிடையாது. ஏன் சுவாமி அவளும் நம்மளோட அதிகம் இத்தனைக்கும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு சௌரியம் கிடையாது. அந்த காலத்துல இருந்த இன்னைக்கு அநேகமா 40-50 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். இன்னைக்கு 70-80 வரைக்கும் இருக்கான்னா எப்படி தெரியுமா இருக்கா? 30 வருஷங்கள் எப்படி தெரியுமா இருக்கா சுவாமி? எதிர இருக்கா? மருந்துலதான் இருக்கா. ஒரு நாள் 2 நாள் மருந்து சாப்பிடாம இருக்கட்டும், சரியா? எப்படி என்ன ஆகுன்னு தெரியாது. ஏன்னா அந்த ஏன்னா இன்னைக்கு அவ்வளவுதானே எனக்கு முன்னேற்ற பாதை வந்துருச்சு. இது முன்னேற்றமா இதுவா என்னன்னு தெரியல. ஆனா அந்த காலத்து இந்த மாதிரி எதாவது இருந்தா இன்னைக்கு சர்க்கரைக்குன்னு தனியா எல்லாமே என்னென்ன உண்டோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலத்து சர்க்கரைனா என்னன்னு தெரியாது. அதே மாதிரி இன்னைக்கு உப்புன்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த போல என்னென்ன பணமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? பண்ணிட்டு அவள் நிறுத்துறா. ஆனா எல்லாம் மாத்திரை மருந்துதான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கா இல்லையா? அதனால அப்ப சப்தஸ்பர்ச ரூபரச கந்தங்களே எப்படி இருக்கணும்? அதுல விரக்தி இருக்கணும். அதுவும் சிலது அனுபவத்திலே விரக்தி இருக்கணும். அதுவும் ஆத்மானுபவ விரக்தி வேணும். இன்னைக்கு இல்லைன்னு சொல்லலாம். அநேகமா நம்ம நகரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியல. ஆத்மானுபவம்னா கிட்டத்தட்ட சன்னியாசி வாழ்க்கை வாழணும். யார் சுவாமி வாழ்வா? அந்த வாழ்க்கை கைவல் ஜீவாத்மா அனுபவம் இல்லையா? ஜீவாத்ம விரக்தி. அப்ப பகவத் அனுபவத்தில் என்றதுன்னு சரி, பகவத் அனுபவத்துல ஒரு விரக்தி வேணும்னா பகவானத்துல சுவாமி அமைக்கணும். இப்ப நீங்க சொன்ன பக்தி பகவானத்துல அப்படின்னு சொன்னா வாஸ்தவம் தான். ஆனா இப்ப பகவத் அனுபவத்துக்கு ஒண்ணும் வந்தவொன்னு எதனால வந்தோம்? ஐஸ்வர்ய அனுபவம் வேண்டாம், கைவல்ய அனுபவம் வேண்டாம், ரெண்டு வேண்டாம், எனக்கு பிடிக்காது, பகவத் அனுபவம் பிடிச்சிருக்கு, பகவத் அனுபவத்துக்கு வந்தேன்னு சொன்னோம். ஆனா பகவத் வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா ஆனந்தமா அந்த பகவானை அனுபவிக்கிறல, ஆனந்தமா அனுபவிக்கிறேன்னா தெரியல சுவாமி. அனுபவிக்கணும் இல்லையான்னு தெரியலன்னா ஏன்னா அப்ப பகவான் அனுபவம் பிடிக்காதா? பிடிக்குமா அப்படின்னு எப்படி சொல்றது? பிடிக்காத அப்படின்னா ஒண்ணுமில்ல சுவாமி. பகவானை நம்ம கைங்கரியம் பண்ணும் போது அந்த கைங்கரியத்தால என்ன ஆனந்தம் வந்துட்டோம்னா அது விரக்தி. அந்த கைங்கரியத்தால பகவானுக்கு ஆனந்தம்னா அது உத்தேசம். இதை நம்ம எங்க பார்த்தோம்? சேஷத்துவ போக்திருத்வங்கள் போலண்டிய பாரதந்திர போக்கியதைகள் ஞான சதுர்த்திகளின் மேலேயே இரு ஆனந்த சக்திகளுக்கு உதயம். சூத்திரம் 21, 22 ஆச்சாரியதேவ். இந்த 2 சூத்திரம் இதான் சொல்லி. ஆனா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க. இருக்கட்டும், அப்படி இருக்கச்சதே. அப்ப பகவான் அகமன்னம் நான் உனக்கு அன்னமாக இருக்கிறேன். நான் அப்படின்னா நீ போக்தா, நான் போக்கியம். நான் சக்கர பொருளா இருக்கேன், நீ போக்தாவா இருந்து இந்த சக்கர பொருளை அனுபவி அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப ஐஸ்வர்யா கைவல்யம் வேண்டாம்னு சொல்லி நேரா இங்க வந்துக்கணும். சுயம் பிரயோஜனம் இல்லாமல் பரப்பிரயோஜனம், அவனுக்காக இருக்கக்கூடிய தன்னை, இதைத்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுதான் விரோதி விரக்தி. இதுல விரக்தி ஏற்படும். இதுலதான் பராசர பற்ற நினைக்கிறார். பிரபலத்தர விரோதி பிரகாரம் தெரிவிக்கிறார். பிரபலத்தர விரோதி போக்துத்த புக்தி, நம்மை நாமே அனுபவிக்க கூட தன்மை இருக்கப்படும். அதான் நாராயணாய நமகா, ஸ்ரீமதே நாராயணாய நமகா வருதுல துவயத்துல அந்த நவசப்தாத்தை எந்த என் ஆனந்தத்துக்காக இல்ல, பகவான் ஆனந்தத்துக்காக. அப்ப சுவார்த்த கைங்கரியம் அல்ல, பரார்த்த கைங்கரியம். சுவார்த்த கைங்கரியம் என் ஆனந்தத்துக்காக கைங்கரியம், பரார்த்த கைங்கரியம் பகவானுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் இல்லையா? அப்ப சொப்பிரயோஜனம் அல்ல, பரப்பிரயோஜனம் தெரிவிக்கிறா இல்லையா? இதைத்தான் அப்ப ஆழ்வார்க்கு இதெல்லாம் விரக்தி ஏற்படுது. அந்த விரக்தி எண்ணிறடங்காத விரக்தி. எப்படிப்பட்ட எத்தனை விரக்தி? பக்தியோ பலபரிமாற்றம் ஞானமோ என்னென்ன விஷயமோ எல்லாமே இருக்கட்டும். அவர் இதெல்லாம் இதையும் வந்துட்டணும். இவர் பாடாம இருந்திருந்தா இதெல்லாம் நமக்கு தெரியுமா சுவாமி? சரி, இப்ப என்ன பார்த்தோம்? ஞானம் பார்த்தோம், பக்தி பார்த்துட்டோம், விரக்தி பார்த்துட்டோம், மூணையும் பார்த்துட்டோம். விரக்தின்னு வைராக்கியம் மூணையும் பார்த்துட்டோம். இப்படிப்பட்ட ஆழ்வார் அவர் பாடாம இருந்தது நமக்கு தெரியுமா? நான் தெரியாது. பாடவே தானே தெரிஞ்சுக்கோம். அந்த பாடுறதுக்கு எது காரணம்? ஆழ்வார் திருவாரூர் அனுபவிக்க எது காரணம்? தயை தான் காரணம். அவருடைய தயை தான். ஏன்னா கீழே சொல்லப்பட்ட ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்ன, இது இத்தனையும் நமக்கு நன்னா தெரிஞ்சுட்டு அது நன்னா உயர்ந்து இருக்கணும்னா அதற்கு அடி எது? அது பிரதானம் எது? ஏன்னா இந்த ஆழ்வார் பாசுரத்துலதான் நமக்கு ஞான பக்தி வைராக்கியம் பூர்ணமா தெரியுது. அவர் அந்த அடி கிருபை அந்த தயையால் அதை பாடலைன்னா நமக்கு ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஒதுமே அப்பனா இருக்கணும். இந்த ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் இது பிரகாசமா நமக்கு தெரியணும்னாலே அது கிருபை இருந்தாதான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. இதுக்கு இப்ப பகதூஷன் ஒரு திட்டாந்தம் இருக்கார்.
பெருமானுக்கு எத்தனையோ குணங்கள் உண்டு. ஞானம் என்ன, சக்தி என்ன, முதலான குணங்கள் உண்டு. ஆனா இதெல்லாம் சம்சாரிகரை ரட்சிப்பதற்காகத்தான் ஞானம் பயன்படும். நம்ம ரட்சிக்கணுமோ, அந்த ரட்சிக்கிறதுக்குன்னா பகவானுடைய ஞானம் பயன்படுறது. அடியனுக்கு ஏதோ ஏதோ ஒண்ணு வேணும், என்ன வேணும் தெரிஞ்சு கொண்டு பெருமாள் கொடுக்கணுமோனோ, எனக்கு என்ன வேணும் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறது ஞானம் வேணுமோனோ, தெரிஞ்சு கொண்டால் மட்டும் போதாது, அதை கொடுக்கக்கூடிய சக்தியும் வேணும். பகவானுக்கு ஞான சக்திகள் இருக்கு. எப்படி சுவாமி சொல்றேன், எனக்கு என்ன வேணும் அவர் தெரிஞ்சுக்கணும், இல்ல நானே சொல்றேன்னு கேட்டுக்கணும். சொன்னேன்னு வச்சுக்கேன், ஓ இது கேட்டுக்கானே அதை என்ன கேட்டான்னு புரிஞ்சுக்கணுமோன்னு அதுக்குண்டான ஞானம் வேணும். சரி புரிஞ்சுட்டா சுவாமி, அது கொடுக்கணுமோனோ, ஏதோ ஒன்று கேட்டிருக்கேன் கொடுக்கணுமோனோ, கொடுக்கறதுக்கு சக்தி வேணுமோனோ, அந்த சக்தி வேணுமோனோ, அந்த சக்தி வேணும் இல்லைன்னா பிரயோஜனமே இல்லையே. அப்ப ஞானம் வேணும், சக்தி வேணும். அதனால ஞான சக்தி தான் பலம். ரெண்டாவது இன்னொன்னு என்னது, என்னை தூக்கி கொண்டு போய் அங்க கொண்டு போய் வைக்கணுமோனோ, அதுக்குண்டான பலம் வேணுமோனோ. ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ், இந்த 6 குணங்களோடு கூடிய வந்த பகவான். அப்ப ஞானமும் சக்தியும், ஞானம் வேணும் எனக்கு என்ன தேவைன்னு, அதை கொடுப்பதற்குண்டான சக்தி இருக்கணும் எனக்கு கொடுப்பதற்காக, என்னை கொண்டு போய் அங்க வைப்பதற்குண்டான பலம் வேணும், ஞான சக்தி வேணும். அதுக்கப்புறம் தேஜஸ் இருக்கணுமேன்னா, அவர் கொடுக்க வரும்போது யாராவது கத்திட்டு கொண்டு வந்தா, என்ன சுவாமி நீ அவர் கொடுக்குற எனக்கு கொடுக்கப்படாதான்னு கொஞ்சம் எதிர்த்து பேசணுமோனோ, எதிர்த்து பேச அவளை தள்ளணுமோனோ, அதுக்குண்டான சக்தி தேஜஸ் வேணுமோனோ, அந்த தேஜஸ் இருக்கு. சரி சுவாமி இது எல்லாத்துக்கும் மேல ஐஸ்வர்யம் இருக்கணுமே. ஐஸ்வர்யம் கேட்டா, நீ தரேன் நான் தரேன் ஒரு 10,000 ரூபாய் கேட்டேன் ஒரு சுவாமிகிட்ட, தரேன் கொடுக்குற சுவாமி, நிச்சயம் கொடுத்துறேன், ஏன்னா நீ கேட்காத கேட்டீங்க, கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போனா அவர் கொடுக்கவே இல்லை. என்ன சுவாமின்னா கொடுக்குறேன்றாரு. கடைசியில பார்த்தா அவருக்கே பிரசாதத்துக்கு சமப்பட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்தாலும் கொடுக்கறதுக்கு. அதே போல ஐஸ்வர்யம் பகவான்கிட்ட கேட்ட உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கேன், அவர்கிட்ட இல்லைன்னு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர்கிட்ட இருக்கணுமோனோ, அதைத்தான் கத்துக்கிறேன். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. இருந்தாலும் இதை ரட்சிக்க கொடுக்கணுமோ, இது நம்ம கிட்ட கொடுக்கணுமோ, எல்லாமே இருக்கு. ஞானம் எனக்கு என்ன தேவைன்னு நல்லா புரிஞ்சிருக்காரு. அதுவும் ஞான பலம் எனக்கு கொடுக்கறதுக்கு உண்டான அந்த பலம் தூக்கி கொண்டு வைக்கிறதுக்குள்ள பலம் இருக்கு. ஞான பல ஐஸ்வர்யம் இருக்கு, எனக்கு கொடுக்கறதுக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்கு, சக்தி இருக்கு, கொடுப்பதற்கு உண்டான சக்தி இருக்கு, தேஜஸ் இருக்கு, எதிர்த்து பேசக்கூடிய தேஜஸ் இருக்கு, ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் எனக்கு இருக்கு சுவாமி, அவர் எனக்கு கொடுக்கணும்னா என்ன வேணும், கிருப வேணும். தயையே இல்லைன்னு வச்சுக்கேன், கிருபாலுவா இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் வேற. அப்ப நல்ல ஞானம் பெருமாளுக்கு இருக்கு. என்ன பண்ணுவாருன்னா, சுவாமி அவருக்கு இருக்கக்கூடிய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்னா அபாரமான ஞானம். என்ன பண்ணுவார் சுவாமி அப்படின்னா, ஒண்ணு இல்லை, நீ பண்ண தப்பையெல்லாம் நன்னா கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான தண்டனை கொடுப்பார். சுவாமி இதுக்கு நான் ஞானம் சொல்லல சுவாமி, அதான் ஞானம். ஏன்னா இன்னைக்கு அநேகமா என்னன்னா யார் என்ன தப்பு கண்டுபிடிக்கிறாராம் பார்த்துட்டு தானே இருக்கா. அவெல்லாம் என்ன வாய்ப்பு கிடைக்கிறது அந்த வந்து உண்டு பாருங்க, நிரூபிக்கிறேன் இந்த தப்பு இதோட பண்ணியிருக்கா பாருங்க. அப்ப அதுக்கு அந்த ஒண்ணு ஞானம் வேணுமோ, அந்த ஞானம் பரிபூர்ணமா இருக்கு. பண்ண தப்பையெல்லாம் கணக்கு வச்சு நல்லா மறக்காம அதுக்குண்டான தண்டனை கொடுக்குறான்னா அதை பார்த்துதான் நம்ம நடுங்குறோம். இல்லைன்னா சுவாமி ஞானத்திலும் ஒரு தப்பு இல்லாம ஞானம் இருக்கு, சக்தி இருக்கான்னா எப்பேற்பட்ட தாழ்ந்தனுக்கு உன்னை கொண்டு வைக்கிற மாதிரி ஞானத்துல சக்தி இருக்கா? இருக்கு. நீ இப்படி தப்பு பண்ணிருக்க, உன்னை கொண்டு போய் எங்க வைக்கிறேன் பாரு, நரகத்தை கொண்டு போய் தள்ளுறேன் பாரு, அங்க கொண்டு போய் தள்ளுறோம், அது சக்தி இருக்கணும். இப்படியே மாறி மாறி பேசிட்டு இருந்தா சுவாமி ஏற்கனவே ஞான சக்தியெல்லாம் நன்னாதான் பார்த்துக்கோம். தயை ஒண்ணு இல்லைன்னா இதுக்கு நேர் விரோதமா போயிட்டு ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் எத்தனை குணங்கள் இருந்தாலும் அதுல காருண்யமோ தயையோ கிருபாவோ இல்லைன்னா நமக்கு ஒன்னும் பிரயோஜனம். இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டா என்ன பிரயோஜனம்? சொல்ற ஒரு பிரயோஜனம் இல்லையா? அப்ப உண்டான ஏற்றத்தைப்பார். அதைத்தான் இந்த ஆழ்வாருக்கு உண்டான கிருபையை இந்த பாட்டுல தெரிகிறார். கண்டு கொண்டென்னை காரிமாறப்பிரான் பண்டவல்வினை பாத்தி அருளினான் என் திசையும் அழியம்புகன் ஒன் தமிழ் ஷடகோபனருடைய தன்னுடைய துர்கதியை சொல்றார். என்னை கண்டார் என்னை கொண்டார். இப்ப வியாக்கியானம் வாசிக்கிறேன். ஆழ்வார்க்கு ஞான பக்தி விரக்தி கிருபை என்று சில குணங்கள் உண்டு. அதில் ஞானம் சித்தஜீஸ்வர ரூபமான தத்துவ திரைய விஷயமா இதெல்லாம் வந்து வியாக்கியானம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இருந்தால் வியாக்கியானம் படிக்கலன்னு சொல்றேன். பக்தி ஈஸ்வரிக்க விஷயமா இருக்கும், விரக்தி
தத்துவய விஷயமா இருக்கும். தியாஜ்யோபதாயம் விவேக விஷயமா இருக்கும். ஞானம் உபாதேயிக விஷயம் பக்தி, சார்ஜைக விஷயம் விரக்தி, கிருபை துர்கதிய விஷயமா இருக்கும். இதில் ஞானம் தத்துவ ஞானம், சாத்தாத்கார ஞானம், அதில் பகவத் ஸ்வரூப விஷயம், குண விஷயம், விபூதி விஷயம், விக்கிர விஷயம் என்றார் போல பல கப்புக்களை உடையதாக இருக்கும். பக்தியும் காதல் கடல் உடையவரை விளைவித்த காதல் கடலின் மிக பெரிதால், மனிதனின் ஞானமும் ஏழு கடலும் வீண் விஷயமும் கடிய பெரிதால் அதனில் பெரிய நவா என்னும்படி அநேக பறவையாக இருக்கும். விரக்தியும் பிரகிருதி பிராகிருதி விரக்தி, தேவதாந்திர விரக்தி, தேவதாந்திர பக்கல் விரக்தி, சப்தாதி விஷய விரக்தி, ஆத்மானுபவ விரக்தி, பகவதனுக்கு எனக்கெனுவதில் விரக்தி, இப்படி பகுவிதையாய் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இவை எல்லாத்தையும் இங்கித்தாய்த்து கிருபா குணம் இருப்பது. இது எல்லாத்திலையும் ஞான பல, இப்ப என்னென்ன பார்த்தோம்? ஞானம் என்ன, அதே போல விரக்தி என்ன, அதே போல பக்தி என்ன, வைராக்கியம் என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் இருந்தாலும் கிருபை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லையனோ. இப்ப பகவான் விஷயத்துல பார்க்கிறோம். இவை எல்லாவற்றையும் விஞ்சி ஆய்த்து கிருபா குணம் இருப்பது. ஈஸ்வரனுடைய ஞான சக்தியாதிகளும் சம்சாரிகளுடைய ரட்சண சேமமாகாமல் பாதநேக விஷயமாக அவற்றை ரட்சணத்தை குறிப்பித்தருவது கிருபையாய்த்து. அந்த ஈஸ்வர கிருபையை காட்டிலும் ஆழ்வாருடைய கிருபை தன்னேற்றத்தை இப்பாட்டாக அவர்கள் செய்கிறார். இப்ப இது பகவானுடைய கிருபை எதுக்கு சொன்னார்னா, பகவானுக்கு கிருபை இருக்கு சுவாமி. ஆனா அவர் கிருபை என்னன்னா, அவருக்கும் கிருபை இருக்கு. ஆனா கிருபையே இல்லாம சக்தி இருக்கு, ஞானம் இருக்கு, வீரியம் இருக்கு, தேஜஸ் இருக்கு சொல்லியிருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. கிருபை இருந்தாத்தானே அதெல்லாம் நல்லா பிரகாசிக்கிறதுக்கு நல்லா இருக்க வரும் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி ஈஸ்வரனுக்கு ஆனா அந்த பகவானுடைய கிருபையை காட்டிலும் ஆழ்வாவுடைய கிருபைக்கு உண்டான ஏற்றத்தை இந்த பாட்டை சொல்றார். பகவானுடைய கிருபை காட்டிலும் ஆழ்வாவுடைய கிருபைக்கு உண்டான ஏற்ற இந்த பாட்டை கண்டு கொண்டென்னை காரிமாறேற்கிறான், கண்டை வல்வினை பாற்றி அருளினான், என் திசையும் அரிய அம்பிகேன் ஒன் தமிழ் ஷடகோபனுடைய கண்டு கொண்டு என்னை கண்டார் கொண்டார், என்னை கண்டார் என்னை கொண்டார். நல்ல சத்துக்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார் இந்த தாழ்வனை கண்டாரே, அது இவருடைய பிரதம கட்டாட்சம். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதன் அன்னையார் எத்தனை கொண்டார் இல்லையா? யார் எப்படி நல்ல சத்துக்களாக இருக்கக்கூடிய பெரியோர்கள், அந்த பெரியோர்கள் என்ன பண்ண திரும்பி கூட என்னை பார்க்க மாட்டேன்ட்டா. இந்த தாழ்ந்தவர் நான், அப்படிப்பட்ட நீச்சன் நான், அந்த நீச்சனை கண்டார் கொண்டார். இதான் பிரதம கட்டாட்சம்னா முதல் கட்டாட்சம் இதுதான். அப்ப வேறு யாருடைய பிரதம கட்டாட்சமும் இருக்குன்னு என்னைக்குமே சுவாமி 2 பேர் வச்சுட்டு சாமி ரொம்ப நல்லவர் சுவாமி ஒருத்தர் சொன்னேன்னு வச்சுக்க, இன்னொருத்தர் வச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல இப்ப பகவானே ஆழ்வாரை வச்சுட்டு இருக்கார். என்ன சொன்னார்? ஆழ்வாருடைய கிருபையை காட்டிலும் பகவான் கூட மிஞ்சியது கிடையாது, பகவானுடைய கிருபையை காட்டிலும் ஆழ்வார் கிருபை மிஞ்சியதுன்னு சொன்னார். சொல்லி முடிச்ச உடனே என்ன சொல்லுகிறார்? ஓ, இந்த மாதிரி மதுரகவியா சிரமப்பட்டிருந்தார், அவெல்லாம் கைவிட்டா, அப்படி கைவிட்டவாளை இவர் தான் பிரதம கட்டாட்சம் பண்ணார், முதல்ல இவர் தான் கட்டாட்சம் பண்ணார்னு சொன்னார். அப்ப முதல்ல கட்டாட்சம் பண்ணார்னா வேறு யாரோ முதல்ல கட்டாட்சம் பண்ணினவர் இருக்கார். ஆனா அந்த கட்டாட்சம் ஆழ்வார் கட்டாட்சத்தை போல இல்லைன்னு தெரியாது. வேறு யார் சுவாமி பண்ணார்? பகவான். இந்த ஸ்லோகம் அநேகமா திருப்பாவில் வந்துடும். எந்த பாட்டு தெரியுமா? அங்கன்மான் ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்திரின் கலிகட்டிற்கேடே சங்கமிருப்பார் போல் வந்துதலை பெய்தும் கிங்கிரிவாய் செய்த தாமரைப்பு. அந்த பாசனத்துல அவதாரிகளை பெரிவாச்சான்களை முதற்கொண்டு எல்லா வியாக்கியாத்தாவையும் எடுக்கிறார். ஜாயமானங்கி புருஷம் எம்பேது மதுசூதனகா சாத்விக சகி விக்னேயகா சரி மோட்சார்த்த சிந்ததகான்னு ஆச்சரியமான பாசனம். ஏன்னா மதுசூதன், அதாவது பிறக்கும் போது மதுசூதன கர்ப்பத்துல குழந்தை இருக்கும் போது பிறக்கும் போதே மதுசூதன கட்டாட்சம் பட்டுமானால் பட்டு வச்சுக்கேன், அந்த கட்டாட்சத்தால் அது சப்தகுணத்தோடு மோட்சத்தை போகும் அளவுக்கு அது அந்த ஆளு ஆசையோடு இருக்கும். சப்தகுணத்தோடு மோட்சம் போகும் அளவுக்கு ஆசையோடு இருக்கு. அதுதான் பிரதம கட்டாட்சம், முதல் கட்டாட்சம். பிரதமன்னா முதல் தான் முதன்ம கட்டாட்சம். அப்ப பகவான் மதுசூதனன், அந்த மதுசூதன் முதல்ல கட்டாட்சிப்பது பிரதம கட்டாட்சம். ஆனா இங்க இவர் கொண்டுனர் இல்லையா? கண்டு கொண்டென்னை காரியமாற பிறான். இவர் கண்டார் கொண்டார். அப்ப கண்டார் கொண்டார் இருக்கு இல்லையா? அப்ப இவர் என்ன சுவாமி கண்டார்னா இதான் எம்பேது கட்டாட்சம். ஜாயமானம் கி புருஷம் எம்பேது. அந்த கட்டாட்சம் பகவானுடைய மதுசூதனுடைய கட்டாட்சம்
கர்ப்பத்தில் இருக்கும் போது அந்த குழந்தைக்கு மதுசூடைய கடாட்சம் பெற்றுவிட்டால் அது பிறந்து சத்துவகுணத்தோடு மோட்சத்துக்கு போவதற்குண்டான இயக்குவை பண்ணிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதே போல இங்க ஆழ்வார் என்ன பண்ணார்? கண்டார் கொண்டார், கண்டு கொண்டு என்னை கண்டார் கொண்டார். அப்ப கண்டார்னு ஒண்ணு பார்த்தார் அர்த்தம், கொண்டார்னு ஏத்துண்டார் அர்த்தம். அப்ப அங்க எம்பசேதுன்னா ஜாயமானங்கி புருஷம். இது எங்க மதுசூதன் கடாட்சத்துல ஜாயமானங்கி புருஷம், ஜாயமான பிறக்கச்சையே, எம்பசேது பிறக்கச்சையே கட்டாட்சம், பிரதம கட்டாட்சம். அதே போல இங்க ஆழ்வாருடைய எம்பசேது, அங்க மதுசூதன எம்பசேது, மதுசூதன பிரதம கட்டாட்சம் கர்ப்பத்துல. இங்க ஆழ்வார் கட்டாட்சம் என்ன? மற்ற பேர்லாம் கைவிட்டா ஆழ்வார் எம்பசேதுங்கிறா. அப்ப மதுரையில் மதுசூதன் என்ன எம்பசேது பார்க்க போவதில்லை, இவருடைய கட்டாட்சம் பாருங்க. அங்க எம்பசேதுனா மதுசூதன். ஓ, நம்மாழ்வார் கடாட்சத்திலையா? அப்ப மதுரகவி ஆழ்வாருக்கு பகவான் கட்டாட்சத்தார் இல்ல இல்ல, அங்க மத்த பேருக்கு வேணும் எம்பசேது என்று சொல்லக்கூடிய மதுசூட கடாட்சம் சொல்லாம தவிர மதுரகவி ஆழ்வார் கட்டாட்சத்தது நம்ம. அப்ப என்னை கண்டார் கொண்டார். ஏன்னா யாரும் பார்க்காத என்னை கண்டார், என்னை கொண்டார், மொத்த போதும் கைவிட மாட்டேன் என்று சொன்னார். அவர் நம்மாழ்வார் ஒருத்தரே என்னை கொண்டார் இல்லையா? அவெல்லாம் கைவிட்டாரு இல்லையா? அந்த கைவிட்ட எல்லாரும் இவர் என்ன கொண்டாடணும். இரண்டாவது எந்த கோட்டிலையும் என்ன சேர்க்க மாட்டேன்ட்டா, சேர்க்க மாட்டேன் பின்பு பெருமானும் அவர்களே விளக்க வந்தார். ஒருவேளை நம்மாழ்வார் கட்டாட்சத்தை வந்து அவர்கள் எல்லாம் நாம் கொள்வோம் என்று வைத்துக் கொள்வாரா? இல்லை. பாருங்க என்ன பண்ணாதுமா, சாமானியவர் ஆச்சாரம் நம்ம கட்டாட்சிக்கிறான்னு வச்சுக்கோ, கட்டாட்சித்த உடனே நேர பெருமாள்கிட்ட கொண்டு கொடுத்துருவாரு. சுவாமி வீடியோ தான் தெரிஞ்சுட்டான், தெரிஞ்சுதான் இனிமே தேவரை தான் கட்டாட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ திருவிழா கொண்டு போய் ஆச்சாரம் சேர்த்துவா. இப்ப மதுரகவி என்ன சொல்றான்னா, கண்டுகொண்டென்னை காரிமாற பிரான் பண்டவல்வினை பாத்தியருளினான் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்ப இந்த மாதிரி நான் கட்டாட்சிச்சுட்டு மேற்கொண்டு மதுரகவி ஆழ்வாரு நான் கட்டாட்சிச்சுட்டேன், எம்பசேது ஆயிடுத்து, இனிமே நீர் வந்து நம்ம நேரம் பொழுது ரெண்டு பல போய் சமைக்கலாம் அப்படின்னு நான் கைவிட்டாரன்னா கிடையாது. மற்ற பேர் அதெல்லாம் பண்றாங்கணும், அந்த மாதிரி என்ன பண்ணார்னா கிடையவே கிடையாது. கண்டதும் கொண்டதும் இவரே, கண்டு கொண்டு என்னை காரிமாறப்பிரான். கண்டதும் இவரே, கொண்டதும் இவரே. ஏன்னா சாதாரணமாக இவர் கண்டு இவர் கொள்வது வேற, இவர் கல்வது வேறு, கொள்வது. ஏன்னா இங்க அந்த கட்டமே இல்லை அப்படின்னா தோல் மாறுதுன்னு அர்த்தம். ஆச்சார திருவிடி பத்தியாச்சு, எங்க சுவாமி கைங்கிறோம், பகவானுக்கு கைங்கிறோம். நிறைய இடத்துல அப்படிதான் நடக்கிறது, எல்லாரும் அப்படிதான். எங்க போனா அங்க போனா அதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஆச்சார அபிமானம் இல்லை. ஆச்சார அபிமானம் அந்த அளவுக்கு இருக்கான்னா இல்ல. இல்லைன்னா என்ன சுவாமி? இல்ல, இதுதான் உண்மை, இதான் உண்மை. ஏன்னா புரியத்துக்காக சொல்றேன். இப்ப நமக்கு சமாசனம் பண்ண ஆச்சாரம் இருக்கா இல்லையா? ஒரு திவ்யதேச உற்சவம் நடக்கிறது, சமாசனம் பண்ணக்கூடிய ஆச்சாரத்தை அவர் போய் சேவிக்கணும். எதுக்கு நம்ம பிராதானியம் கொடுப்போம்? அது என்ன சுவாமி, ஆச்சாரம் எப்ப வேணா சேவிக்கலாம், உற்சவம் போயிடுவேன் சுவாமி, என்ன பண்றோம்? உற்சவம் பிராதானியம் இல்லை, ஆச்சாரம் தான் பிராதானியம். அப்ப இருந்து என்ன தெரியுது? அவர் ஏதோ என்ன அங்கீகாரம் பண்ணார், கொண்டு போய் பெருமாள் திருவிழா சேர்த்துட்டான்னு அர்த்தம். இந்த பெருமாள் திருவிழா சேர்க்கலன்னு வச்சுக்கேன், அவர்கிட்ட தான் போயிருப்பேன். அந்த அளவுக்கு சில பேர் பண்ண மாட்டான், நிறைய பேர் அப்படிதான் பண்றான். எங்கிட்டே வரணும், வரமா யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டான். எல்லாருமே எங்க முன்வார் அங்க கொண்டு போய் சேர்த்துவார். இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். முன்னாடியே இதுக்கு முன்பாசனம் அப்படிதான் பார்த்துக்கோம். கண்டு கண்ணெண்ணெய் காடி மாறப்பிறம் வலிமை வாத்தியார்கள் அந்த பாசனத்தை தான் பார்த்துக்கோம். அப்படி இருக்கச்சு இவர் இந்த மாதிரி பண்ணுவார்னா கல்ல நேர கொண்டு போய் தோல் மாறாம அந்த இவருக்கு உபாய புத்தியோடு பற்றி விட்டு பெருமாளை புருஷார்த்தமாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. இவர் தான் உபாயம், ஆச்சாரின் உபாயம், புருஷார்த்தம் பெருமாள் அப்படின்னு பண்றாங்க. அந்த மாதிரி இல்ல, இவரே கண்டார், இவரே கொண்டார். அப்ப என்னன்னா இவரே உபாயம், இவரே உபேயும் புருஷார்த்தம். கண்டு கொண்டென்னை காரிமாற பிரான் அப்படின்னா ஆழ்வாரின் பிரான் அப்படின்னா மதுரகவி ஆழ்வாரின் பிரான் அப்படி இது ஒரு அர்த்தம். இரண்டாவது காரிமாற பிரான், ஆழ்வார்க்கு பிரான் பகவான், இவருக்கு பிரான் யாரு? காரிமாற பிரான். மதுரகவி ஆழ்வார்க்கு பிரான் காரிமாற பிரான், நம்மாழ்வார்க்கு பிரான் பகவான். ஆனா காரிமாறன் என்ன சொல்றோம்? பொற்காரியார். காரிமாறின பொற்காரியார், பொற்காரியார் பெற்றுக் கொடுத்தார். அதாவது கண்டுகொண்டன்னை காரியின் திருக்குமாரன் தான் காரிமாறன். காரிதான் அந்த தகப்பனார்.
காரியுடைய திருக்கோள் காரி. எப்ப காரிமாற பிரான் என்றாரோ தகப்பனார் பேர் இருக்கு. உடையனங்க ஆட்சியார் தாயார் பேர் இருக்கு. உடையனங்கையார் காரி 2 பேர் இருக்கணும். அப்ப தாயார் இருக்கு, தகப்பனார் இருக்கு. ஏன் இதை சொல்லலைன்னா இதே போல பெருமாள் நீங்க சொல்லுமே சுவாமி, எங்க நம்மாழ்வாருக்கு தாயார் உடையனங்க நாச்சியார், தகப்பனார் காரி அப்படின்னு சொல்லணும். இந்த பெருமாளுக்கு தாயார் இன்னார், தகப்பனார் யோசனை பண்ணுவோம். யாரு சுவாமி, யாரு சுவாமி, யாரு 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 அப்படின்னு இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்க வேண்டியது, பார்த்துக்க வேண்டியதான். அப்ப என்ன சுவாமி, தான் தோன்றி பகவான் தான் தோன்றி அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப வியாக்கியானம் இவையெல்லாம் விஞ்சி ஆயிட்டு கிருபா குணம் இருப்பது பக்கம் 168. ஈஸ்வருடைய ஞானசக்தியாதிகளும் சம்சாருடைய ரட்சண சேஷமாகையால் பரதேசேஷமாய் அவற்றை ரட்சணத்திலே குறிப்பித்து தருவது கிருபையாயித்து அந்த ஈஸ்வர கிருபை காட்டிலும் ஆழ்வாடு கிருபை தன்னேற்றத்தை இப்பாற்றில் அருள் செய்கிறார். கண்டு கொண்டென்னை தம்முடைய துர்கதியை சொல்கிறார். என்னை கண்டு சத்துக்களாலே அசமீட்சமான என்னை என்னை கூசாதே கடாட்சித்து என்னை கண்டு இவருடைய எப்பசேது என்கிற பிரதம கடாட்சம் இருக்கிறபடி கொண்டு தோஷம் பட்டவாறே கார்க்கடை கொள்ளாதே கை கொண்டார். என்னை கண்டு என்னை கொண்டு பார்க்க வந்தார். அண்ணா பார்க்க வண்ணாத என்னை பார்த்தார். எல்லாரும் கைவிட்ட என்னை கை கொண்டார். இவர் ஸ்வீகாரத்தால் அவனாலும் விடப்போகாதே காரிமாற பிரான் என்னை கொண்டான் பாவந்தன்னையும் பாரக்கடைத்து எமலே எழுபிறப்பம் மேகும் தன்மையுமாக்கினான் ஆழ்வாவுடைய பிரான் என்று காரிமாற பிரான் அவனை போலே தான் தோன்றியான பிரான் என்று அபிஜாதரான ஆழ்வார். அசிவத்தின் அபிஜாதரான ஆழ்வார் அப்படின்னா காரிமாற பிரான் அக்குடியில் பிறந்து எனக்கு உபகரித்தார். காரிமாற பிரான் தான் பிறந்து என் பிறவியை அளித்தார். இது வரைக்கும் பார்த்தோம். என்னன்னா இந்த இடத்துல பகவான் பிறக்கல, அவர் தான் தோணினா உயர்த்தியா தாழ்த்தியா? பிரியத்துக்கா சொல்றேன், 2 விதத்துல எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை தாய் தகப்பனார் தெரியும் இருக்கு, தாய் தகவல் இருக்கு, அது தெரியல. தெரியலன்னா சுவாமி இந்த குழந்தை அனாதி சுவாமி யாருன்னு தெரியாது, அனாதையா கிடைக்க பார்த்து அனாதின்னு நம்ம கொஞ்சம் கேவலமா நினைப்போம். யார் அப்பா அம்மா யாருன்னே தெரியல சுவாமி, யார் கொத்தவல்லையோ யாருன்னு தெரியல அப்படின்னு இது 2 விதமா எடுத்துக்கலாம். நல்ல விதமா எடுத்துக்கலாம். அப்பா அம்மா இல்லாத குழந்தை சுவாமி, இல்லாதன்னு கிடையாது, தெரியல. அது அதனால ஜாகிரதையா பார்த்துக்கோங்க. இதுவா என்ன குளம் என்ன கோத்திரம் எதுவுமே தெரியல, எப்படி எடுத்துக்கிறது? இதை இந்த விதமா எடுத்துக்கலாம். இப்ப 2வது விதத்துல எடுத்துக்கிறார். தான் தோணினா இன்னைக்குமே இவருடைய தகப்பனார் யாரு, இவருடைய தாயார் யாரு, இவருடைய குலம் என்ன, இவருடைய கோத்திரம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்க. இந்த குலம் இந்த கோத்திரமா உயர்த்தி சுவாமி, எப்படிப்பட்ட உயர்குலம், அந்த உயர்குலத்தில் இருக்கணும், அந்த உயர்குலத்தை பிறந்தவராலேயே இவர் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றவாண்டு. இப்ப அந்த மாதிரி கோத்திரமும் குலமும் என்ன உயர்த்தி. இப்ப பெருமாளுக்கு என்ன குலம்னு கேட்கலாம். அவன் குலம் ஏதாவது இருக்க அவருக்கு தெரியல சுவாமி, கோத்திரம் ஏதாவது இருக்க தெரியல சுவாமி. என்ன வரணும் சுவாமி, பிராமணா சத்திரனா வைசியனா சூத்திரனா எல்லாத்திலும் பிறந்திருக்கார். என்ன வரணும் சுவாமி, என் மரம் செடியா கூட பிறந்திருக்கார். அது மட்டும் இல்ல, மிருகமும் நரசிம்மாவும் பிறந்திருக்காரு, மிருகமும் மனுஷன் 2 சேர்ந்து வேற பிறந்திருக்காரு. அந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது. பிறந்திருக்காரனோ இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இது இன்னொரு உபனிஷத்து என்ன சொல்றது, உபனிஷத்து அவர் இந்த மாதிரி இன்ன குலத்திலேயோ இன்ன கோத்திரத்திலேயோ இன்ன வர்ணத்திலேயோ இல்லையே சுவாமி. அந்த யாருக்கு கோத்திரம் இல்லையோ, யாருக்கு சூத்திரம் இல்லையோ, யாருக்கு வர்ணம் இல்லையோ, அதுதான் பரபிரம்மம். அதுதான் பரபிரம்மம் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சாஸ்திரம் உயர்த்தியா சொல்லியிருக்கு. உயர்த்தியா சொல்லிக்கணும். அந்த உயர்த்தியா சொல்ல இது முண்டோக பரிசுத்த மாதிரி சொல்றது அது சொல்லியிருக்கிறது. ஆனா யாருக்கு கோத்திரமோ யாருக்கு சூத்திரம் இல்லையோ யாருக்கு வர்ணம் இல்லையோ அப்படின்னு சொல்லி தோணும். இப்படி இருக்கிறவருக்கா பிரான்னு பேரு, இப்படி இருக்கிறவனுக்கா பிரான். ஏன்னா பிரான்னு பகவானுக்கு பேரு. பிரான் பெருநிலம் கீண்டவன் பெண்ணும் பிராய் மலத்துறாய் வேய்ந்த முடியும் ஆழ்வாரை தெரிவிக்கிறோம் இல்லையா. இப்படி இல்லை சொல்ல, என்ன கோத்திரம் தெரியல, என்ன கூத்திரம் தெரியல, என்ன குலம் தெரியல, அவரை பிரான்னு சொல்றேன். அப்ப உங்க ஆழ்வார் போட்டு விட்டாங்க காரிமாற பிரான். காரிமாற பிரான், காரின் தகப்பனார் பேர் இருக்கு, உடையரங்கன் ஆட்சியார்னு தாயார் பேர் இருக்கு. இப்ப மூலம் இருக்கு, கோத்திரம் இருக்கு, குலம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இவர் பகவானை போல தான் தோன்றி இல்லைன்ற
என்ன தான் தோன்றி குற்றமா குற்றம் இல்லையா? குற்றம்ட்டார். ஏன் சுவாமி என்ன சுவாமி குத்தம்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே. பெண்ணை வாங்கணும், பெண்ணை கல்யாணம் பண்ணி பெண்ணை வாங்கணும்னாலே முதல்ல அவர் கோத்திரம் சூத்திரம் என்ன கேட்டு வாங்குவான். அநேகம் என்ன பண்ணுவான், ஒரே கோத்திரம் வந்தா அந்த கல்யாணம் அந்த வீட்டுல பெண்ணை எடுக்க மாட்டான். ஒரே அப்படி இதெல்லாம் சொல்லப்படாது. இதெல்லாம் சொன்னாலே வம்புதான். இதெல்லாம் எப்பயோ இதெல்லாம் போயிடுத்துன்னு வச்சுக்கணும். இதுக்குன்னு ஒரே கோத்திரமா இருக்கக்கூடிய பெண்ணை எடுக்க மாட்டான். என்னவோ காரணம் அது சகோதர சுவாபம் அவளுக்கு தாயாதித்தம் உண்டு அப்படின்றதுக்காக சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அப்புறம் என்ன அர்த்தம், குலம் பாக்குறா, கோத்திரம் பாக்குறா, சூத்திரம் பாக்குறாலும் ஆத்திரம் அடிஞ்சு பெண்ணை எடு, கோத்திரம் அடிஞ்சு பெண்ணை கொடுக்க சொல்லியிருக்காரு. பெண்ணை பார்த்து கொடுன்னு சொல்ல, பிள்ளைய பார்த்து கொடுன்னு சொல்லவே இல்லை. ஆத்திரம் என்னன்னா அவ என்ன குலம் என்ன கோத்திரம் தான் அதான். அப்படி இவருக்கு என்னன்னு தெரியலையே. தெரியாதபடி அவருக்கு என்ன சுவாமி இவருக்கு பிரான்னு பேரு, என்ன பிரான்னு பெரிய பட்டத்தை கொடுக்கணும். எதுக்காக பட்டம் கொடுக்கணும்னா, ஆனா எங்க ஆழ்வார் பாருங்க, காரிமாறன் பிரான், கோத்திரம் இருக்கு, குலம் இருக்கு, சூத்திரம் இருக்கு, தாயார் இருக்கா, தந்தையார் இருக்கா, இவெல்லாம் இருக்கிறா. அது மட்டும் இல்ல, அவர் பிறந்தார், இவரும் இருந்துக்கார். இவர் எங்க நம்மாழ்வார் பிறந்து என்னுடைய பிறவியை அறுத்தார். என்ன நம்மாழ்வாருக்கு பிறவின்னு, அதாவது கண்ணன் பிறந்தான். கண்ணன் பிறந்த தந்தைத்தால் காலில் இருக்கும் விலங்கு அறுத்தான். தந்தையாருன்னா காரணம் தேவகி வசுதேவன். அந்த தேவகி வசுடைய விலங்கு அறுத்தான் அண்ணா. ஆனா எங்க ஆழ்வார் என்ன பண்ணார், அவர் ஒருத்தர் தாயார் தகப்பனார் விலங்குதான் அறுத்தார். எங்க ஆழ்வார் அனைவரின் கால்கள் இருக்கக்கூடிய சம்சாரம் என்னும் விலங்கு அறுத்தார். சம்சாரம் என்ற அஞ்சிறையை வெட்டுமா போலே, அம்சிறைய அனைவருடைய காலில் பற்றுக்கணும். இது சம்சாரம்ங்கிற விலங்கு. அந்த விலங்கை அப்படிப்பட்ட அம்சிரை வெட்டுவதற்காக எங்களுடைய ஆழ்வார் அவதாரம். அவர் என்ன சொல்ல வெட்டினார்னா, கூட இருந்த அர்ஜுனனே வரல. கூட இருந்த அர்ஜுனனை ஒரு தடவையாவது சொல்லியிருப்பானா, புகழொன்றில்லா அடியே உன் அடிக்கீழ வந்து புகுந்தேனே, ஆழ்வார் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாரா? இல்ல சுவாமி இவ்வளவு நீ நன்னா போதே 700 ஸ்லோகம் உபதேசம் பண்ண, இனிமே நான் யுத்தம் பண்றதா இல்லைன்னு சொல்லியிருக்கட்டும், அது வேற விஷயம். யுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், உன் திருவடியே கத்தி, நீ சொன்ன இடத்துக்கு யுத்தம் பண்றேன். ஏன்னா பாரதந்திரவனா யுத்தம் பண்ணி ஆகணும். யுத்தம் பண்ணிடுறேன், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ராஜ்ய பரிபாலத்துல இருக்க மாட்டேன், உன் திருவடித்தை ஒன்னால் அல்லால் யாவனாலும் ஒன்றும் குற வேண்டும், இந்த நிலையோடு இருக்குன்னு சொன்னா அது மட்டும் இல்ல, இதுக்கு மேல விதனம் பண்ணா கிருஷ்ணா நீ சொன்ன கீதையெல்லாம் எல்லாமே மறந்து போச்சு. இப்படி சிஷ்யன். இது ஏன் செஞ்சனா, வாத்தியார் ஒழுங்கா இருந்தா சிஷ்யன் அந்த மாதிரி இருக்காரு. இங்க வாத்தியார் உயர்ந்தவர், ஆத்தியஸ்தன குலபதி, உயர்ந்த வாத்தியார். சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் ஒழுங்கான வாத்தியாரா இருந்தா சிஷ்யன் நல்லா இருப்பான். கண்ணன் என்னவோ சொன்னார், கேட்டான், அதுவும் பூர்த்தியா கேட்கல, மறந்து வேற போயிடுச்சுன்னு சொன்னான். மறந்து போன உனக்கு போய் சொன்னேனே, கண்ணனே தள்ள அடிச்சுக்கிறான். உனக்கு போய் சொன்னேனே, சரி மறுபடியும் சொல்றேன்னு சொல்லி மறுபடியும் என்ன அனுகைத்தன்னு சொல்லியிருக்கான். இருக்கு இதே இதிகாசத்துல இருக்கு. இது அனுகைத்தன்னு சொல்லியிருக்கானோ. அப்ப யார் நல்ல வாத்தியார், இதுதான் தெரிவிக்கிறார். அப்படி இருக்க செய்து அப்ப ஆழ்வாரு என்ன நம்முடைய அனைத்து பேருடைய சிறையை அறுத்தார். என்ன சம்சாரம் என்கிற சிறையை அறுத்தார் இல்லையா, அம்சிலை வெட்டுகள். இதைத்தான் ஆச்சாரியர் தெரிவிக்கிறார். சமீபத்துல பார்த்தோம், ஜனக தசரத வசுதேவ குலங்களுக்கு மூத்த பெண்ணும் நடுவில் பிள்ளையும் கடைக்குட்டியும் பிறந்து புகழும் ஆக்கமும் ஆக்கி அம்சனையும் அறுத்தான்னு சூத்திரம். ஜனக தசரத வசுதேவ குலங்களுக்கு மூத்த பெண்ணும் நடுவில் பிள்ளையும் கடைக்குட்டிவா பிறந்து புகழும் ஆக்கையும் அறுத்தான் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி மூத்த பெண்ணும் கடைக்குள்ளையும் இதுல ஜனக தசரத, அதுக்கு மேற்கொண்டு என்னது வசுதேவர். இந்த 3 குலம், ஜனக குலம் என்ன, தசரத குலம் என்ன, வசுதேவன். ஜனக குலத்துக்கு மூத்த பெண்ணாக பிறந்தவன் சீதா பிராட்டி. அந்த சீதா பிராட்டினா அந்த சீத்தையில் அந்த ஜனக குலத்துக்கு புகழை ஏற்படுத்தினானோ, ஜனகர மகாராஜே சொல்றார், என்னுடைய பெண்ணாலே என் குலத்துக்கே பெருமை ஏற்படுத்தி கொடுத்தாள், என் குலத்துக்கே அப்படின்னா. அப்ப என்ன பண்றார், மூத்த பெண்ணாக பிறந்து புகழை ஆக்கினாள் சீதை. அப்ப ஜனகனை சொல்லிக்கிறானோ, ஜனக குலத்துக்கு என் பிறந்து புகழ் கொடுத்தாள். அடுத்து தசரனுடைய பிள்ளை, நடுவில் பிள்ளைனா பரதாழ்வான், நடுவில் பிள்ளை பரதன். அந்த பரதன் என்ன பண்ணிதுன்னா, ஆக்கம்னா பெருமாள் சுதந்திரன், நான் பரதந்திரன், அடியேன் பரதந்திரன்.
அவன்தான் ராஜா, நான் பரதந்திரன். நன்னா சொல்லி கொடுத்தாரனோ அந்த அம்மன் எனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம். கடைசியில கூட கேட்கிறான், யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ பரதா, நீதான் சமப்பட்டு இருந்தியே பண்ணிக்கோன்னா வேண்டான்ட்டான். எனக்கு யுவராஜ் கடைசியில லக்ஷ்மணன் தான் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் எடுத்துனானே தவிர அவன் எடுத்துக்கவே இல்லை. அப்படி இருக்க செய்து எரிஞ்சல் வந்தனா அப்ப பரதந்திரன், நான் பரதந்திரன், அவன் தான் சுதந்திரன் சுதந்திரன் அப்படின்னு தெரிவித்தானோ. அப்ப பரதன் என்ன பண்ணான், ராவணத்தை சமர்ப்பிச்சுட்டு முடிய அந்த முறை என்ன முறை, அவன் சுதந்திரன் நான் பரதந்திரன் நிறைய அணித்தானோ, அதான் ஆக்கமம் ஆக்கியது. அதே போல மூன்றாவது எது, தசரத குலத்துக்கு நடுவில் பிள்ளையா பிறந்து பரதன் ஆக்கமாக்கினான். அதுக்கப்புறம் மூணாவது வசுதேவன். வசுதேவன் என்று சொல்ல கடைக்குட்டி ஆகிறது கண்ணன் 8வது பிள்ளை தானே, அதான் கடைக்குட்டி. அந்த 8வது பிள்ளையாக இருக்கக்கூடிய அம்சிறையை அறுத்தானா, தந்தை காலில் இருக்கக்கூடிய அந்த சிறை, தந்தை கால விலங்கு போட்டுதானோ அதை அறுத்தானோ. பிறந்த போதே சீத்தை பண்ணா ஜனக குலத்துக்கு புகழை தேடி கொடுத்தார். ஜனகுலத்துக்கு, தசரத குலத்துக்கு பரதனால ஆக்கமம் ஆக்கினார். வசுதேவ குலத்துக்கு கண்ணன் பிறந்து அபிஷேகத்தார். ஆனா எங்க ஆழ்வாரன்னா 3 பேர் பரிணிதியும் பண்ணாங்க. 3 பேரும் ஒவ்வொன்றுதான் பண்ணியிருக்கான். சீதை ஜனக குலத்துக்கு தான் புகழை தேடி கொடுத்திருக்கான். பரதன் பாரதந்திரத்தை பிரதானமா சொன்னான். அதே போல கண்ணன் தன்னுடைய தாய் தந்திரியுடைய நிலையை அந்த அந்த சிறையை அறுத்தார். ஆனா எங்க ஆழ்வார் பண்ணணும்னா 3ஐயும் சேர்த்து பண்ணாருனோ இதான் தெரிவிக்கிறேன். 3ஐயும் பண்ணாரு இல்லையா, புகழ் என்பது பிரபன்ன ஜன கூட்டஸ்தம், அதுதான் புகழ் தெரிஞ்சார். அதுக்கு மேல ஆத்யஸ்தன குலபதி, ஆத்யஸ்தன குலபதி வகுலாபிராம் என்று சொல்லக்கூடிய என்ன இல்லையா அதை தன்னார். அதுக்கப்புறம் நாம் என்னைக்கும் பெருமாளுக்கு பரதந்திரன் பரதந்திரன் சுதந்திரன் ஆக மாட்டோன்றது அந்த பாரதந்திரி அறிவித்திட்ட பரதன் கிட்டா போல வெச்ச இடத்துல இருப்பேன்னு பரதன் இருந்தானோ. அதே போல அம்சிறையை அறுத்தார் யாரு, சுவாமி நம்மாழ்வார். ஆக ஒரு பெற்றோருடன் சீத்தை சிறையை அறுத்தது, இங்கு ஜதக்கடங்கிலும் அனைத்து சம்சாரம் சிறையை அறுத்து கொடுத்தார் இல்லையா. ஆக அங்க காலில் இருக்கும் கம்பியை அறுத்தது பெரிய விஷயம் இல்ல, இங்கு இருக்கும் சம்சாரம் என்னும் பிறவியை அறுத்து கொடுத்தாரனோ. இக்கப்பட்ட சிவை அறுத்துதான் இவர் 3 பேர் பண்ணதையும் பண்ணினாரனோ. அதனால இவருக்கு இருக்கக்கூடிய நிலை வேற யாருக்கும் கிடையாது தெரிகிறார். இதுதான் என்ன தெரியாது, கண்டு கொண்டென்னை காரிமாற பிரான். அது வரைக்கும் பார்த்துக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், பண்டை வல்வினை பாத்தியருளிடான் அழிய மணவாள பெருமான் நாயனும் பண்டை வல்வினை என்னன்றது நாளை காலத்தால 10 மணிக்கு காலட்சம் உண்டு. அவசியம் 3 நாள் உண்டு. இன்னைக்கு செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் உண்டு. அதே போல சாயங்காலம் ராமாஞ்சம் விட்டு அதுவும் 3 நாள் உண்டு. செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் உண்டு. சாயங்காலம் 5 மணிக்கு காலட்சம் உண்டு. அவசியம் வந்து இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்க முடிக்கிறார். ஆழ்வார் எந்திரம் ஆச்சாரியன் சரணம்